நாலாவது பாருங்க, சீராக்கிய வங்கி கணக்கு, செம்மையாக்கிய வங்கி கணக்கு. சீராக்கிய வங்கி கணக்கு அடுத்தது வங்கி கணக்கு கூற்று. நாலாக்களில் நாலாவது ஆவணக்கள். பாருங்க, இது நம்ம வேறுபாட்டு கணக்கான கண்டு செய்யப்போம். சரியா? அடுத்த சொன்னா வேறுபாட்டு கணக்கு தந்துச்சியது ஒன்றும் இல்லை. இதுல இந்த செம்மையாக்கிய வங்கி கணக்கு, செம்மையாக்கிய வங்கி கணக்கு அல்ல சீராக்கிய வங்கி கணக்குன்னு சொல்றோம். இந்த செம்மையாக்கிய வங்கி கணக்குல காசு பொறுவனவுகளும் காசு கொடுப்பனவுகளும் சரியா? அடுத்த இதுல சமர்ப்பிக்கப்படாத கூற்று வசூலிக்கப்படாத கிடைக்கிறது, எந்த மாற்றமும் இல்லை. வளமையான விஷயம். சீராக்கிய திருத்திய சீராக்கிய செம்மையாக்கிய ரவுண்டு தான். நீங்க முதல் செய்ய வேண்டிய வேலை, உங்களோட வங்கி கணக்கில் எவ்வளவு மீதிக்குன்னு சொல்லுங்க. வங்கி கணக்கில் எவ்வளவு மீதி, இறுதி மீதியை சொல்லணும். சொல்லுங்க, வங்கி கணக்கில் இறுதி மீதி எவ்வளவு இருக்கிறா? 9,000 மீதிக்கு. இந்த இறுதி மீதியா நீங்க அதான் திருத்தப்போம். மீதி கொண்டு வந்து 9,000. இப்ப கவனிங்க, உங்களோட வங்கி கணக்கில் வரவு பக்கம் இருக்கிற விடயம் எல்லாம் வங்கி கூட்டில செலவு இருக்கான்னு பார்க்கணும். அப்படி செலவு இருக்கீங்க டிக் பண்ணிட்டு போனா எங்க டிக் பண்ற? வங்கி கணக்கு டிக் பண்ண தேவை, எங்க டிக் பண்ணணும்? வங்கி கூட டிக் பண்ற. சரியா? வங்கி கணக்கில் வரவுல பதியப்படுற விடயம் எல்லாம் வங்கி கூட்டில செலவு பக்கம் இருக்கான்னு பார்க்கணும். பாருங்க, அப்போ ஒவ்வொன்றா மீதி 30,000 இருக்குது, வங்கிக்குள்ள மீதி பாருங்க 30,000. அடுத்தது 18,000 வங்கிக்குள்ள வரவு பக்கம் இருக்கு, வங்கி கணக்குல வரவு பக்கம் இருக்கு, வங்கிக்குள்ள செலவு பக்கம் இருக்கு. டிக் பண்ணுங்க. டிக் பண்ற அமௌண்ட் டிக் பண்ணுங்க. அப்ப லேசா பார்க்கலாம். இந்த 18,000 பாஸ் போடுங்க. 20,000 வரவு பக்கம் இருக்கு, வங்கிக்குள்ள செலவு பக்கம் 20,000 இருக்கு. டிக் பண்ணுங்க. வங்கிக்குள்ள வங்கி கணக்குல வரவு பக்கம் 14,000 இருக்கு, வங்கிக்குள்ள செலவு பக்கம் 14,000 இருக்கு. அடுத்த வங்கிக்குள்ள வரவு பக்கம் 24,000 இருக்கு, வங்கிக்குள்ள செலவு பக்கம் இல்லை. வங்கி கணக்குல வரவுல 24,000 இருக்கு, வங்கிக்குள்ள செலவு பக்கம் இல்லைண்டா என்ன? வங்கி கணக்குல வரவுல இருக்கிற 24,000 வங்கிக்குள்ள செலவு பக்கம் இல்லைண்டா அது வசூலிக்கப்படாத காசு. வங்கி கணக்குல வரவுல இருந்து வங்கிக்குள்ள செலவு பக்கம் இல்லாட்டி என்ன? வசூலிக்கப்படாத காசு கணிக்கணும். செக் நம்பர் தந்திருக்கார் 16 24,000 ரூபாய். சரியா? வங்கி கணக்குல வரவு பக்கம் இருந்து வங்கிக்குள்ள செலவு பக்கம் இல்லைன்னா வசூலிக்கப்படாத காசு. வங்கி கணக்கில் கழிக்கப்பட்ட சரி, செக் நம்பர் தந்தாடு கரெக்டா. சரியா? கழிக்கும். அடுத்தது வங்கி கணக்குல 10,000 வரவு பக்கம் இருக்கு, அதுவும் வங்கிக்குள்ள செலவு பக்கம் இல்லை. வங்கிக்குள்ள செலவு பக்கம் இல்லைன்னா என்ன? அது வசூலிக்கப்படாத காசு. அதை மணி செக் நம்பர் எழுது. 825 260 செக் நம்பர் 10,000. கவனிங்க, என்ன அப்படி காட்சி சொல்ல சொல்ல கட்டி. வங்கி கணக்கில் வரவு பக்கம் இருக்கிற விடயம் வங்கிக்குள்ள செலவு பக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா ஓகே, அது வசூலிக்கப்பட்டுட்டு வங்கிக்குள்ள செலவு பக்கம் இல்லாட்டி வசூலிக்கப்படாது. வங்கி கணக்கு கழிக்கப்படாது, வசூலிக்கப்படாது. எழுதிக்க எமௌண்ட்டை போட செக் நம்பர் எழுதி போடும். இப்ப பாருங்க, உங்களோட வங்கிக்குள்ள எங்க மிஞ்சி கிடக்கு, வங்கிக்குள்ள செலவு பக்கம் டிக் பண்ணாம இருக்கு 30,000 இருக்கு. அதுக்கு பேர் என்ன? நேரடி வைப்பு. அது வங்கிக்குள்ள செலவுண்டா, வங்கிக்குள்ள செலவுண்டா காசு கணக்கில் வரவு வச்சுங்க. நேரடி வைப்பு, நேரடி வைப்புன்னு சொல்றோம். சரியா? வங்கிக்குள்ள எல்லாம் இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இருந்தா வசூலிக்கப்பட்டு இந்த 30,000 வங்கிக்குள்ள செலவு பக்கம் இருந்தா வங்கி கணக்குல வரவு பக்கம். இதுக்கு என்ன பேர் சொல்லி நேரடி வைப்பு. இதோட வங்கி கணக்குல வரவு பக்கமும் வங்கிக்குள்ள செலவு பக்கமும் முடியும். அடுத்த நீங்க என்ன செய்யணும்? உங்களோட வங்கி கணக்குல செலவு பக்கம் இருக்கிற விடயம் எல்லாம் வங்கி கூட்டில வரவு இருக்கான்னு பார்க்கணும். 20,000 ரூபாய் பாருங்க,
வங்கிக்குள்ள வரவு பக்கம் இருக்கு 40,000 இருக்கு டிக் பண்ணுங்க. அடுத்து 12,000 இருக்கு. அடுத்த பாருங்க 15,000 வங்கி கணக்குல செலவு பக்கம் இருக்கு, வங்கிக்குள்ள வரவு பக்கம் இல்ல. வங்கிக்குள்ள வரவு பக்கம் இல்லைண்டா அது சமர்ப்பிக்கப்படாத காசு. சமர்ப்பிக்கப்படாத காசுகளை வங்கி கணக்குல கொண்டு போய் செக் நம்பர் மட்டும்தான் 182 053 15,000. அடுத்தது மற்ற 20,000 பாருங்க, வங்கி கணக்குல செலவு பக்கம் இருக்கு, அதுவும் வங்கிக்குள்ள வரவு பக்கம் இல்ல, அதுவும் சமர்ப்பிக்கப்படாத காசு. வங்கிக்குள்ள வரவுல இல்லைன்னா சமர்ப்பிக்கப்படாத காசுகளை வங்கி கணக்குல கூட்டினி 182 054 25. மீதி கட்டுவாங்க. அடுத்தது இப்போ வங்கிக்குள்ள வரவு பக்கம் என்ன மிஞ்சி கிடக்கு 10,000 ரூபாய் பாருங்க, நிலையான கட்டணம் சொல்லி அது வங்கிக்குள்ள வரவு பக்கம் இருக்கு. அப்ப காசு கணக்குல செலவு வச்சுட்டு நடக்கிறோம் 10,000. சரியா? ஒன்று இப்படி வரும், இல்லாடி எப்படி வரும்? எல்லாமே தருவார், கொஞ்சம் எல்லாமே தான் கொஞ்சம் கூட தருவது தம்பி முடிச்சு நடக்கு 39,000. 39,000 10,000 கழிச்சோம்னா 29,000 வரும். மீதி கீழ்கொண்டு வந்தது, மீதி கீழ்கொண்டு வந்து திருத்திய காசு மீதி அல்ல சீராக்கிய காசு மீதி. இந்த சீராக்கிய காசு மீதி எனக்கு வரும் வங்கி கணக்கு வரும் 29,000. சமர்ப்பிக்கப்படாத கூட்டுற 40,000 கூட்டினா 69,000 வரும். வசூலிக்கப்படாத கழிக்கிற 34,000 கழிச்சிங்கன்னா 35,000 வரும். அப்ப செம்மையாக்கிய வங்கி மீதியோட சமர்ப்பிக்கப்படாத காசுடைய கூட்டி வசூலிக்கப்படாத கழிச்சு என்ன வரும்? வங்கி கூற்றுப்படி மீதி வரும். பாருங்க, உங்களோட வங்கி குடைக்கிற மீதியை பாருங்க 30,000. சரியா? இதுதானே சரியா? அதுக்கு மேல நீங்க 30,000 எழுதி வங்கி கூற்றுப்படி மீதி எழுதாமட்டீங்கன்னா ஒரு புள்ளி குறை கட்டாயம் சொல்லணும். செம்மையாக்கிய காசு மீதியோட சமர்ப்பிக்கப்படாத கூட்டி வசூலிக்கப்படாத கழிச்ச மாற என்ன? வங்கி கூற்று மீதி. வங்கி கூற்று மீதி இல்லாட்டி வங்கி கூற்றுப்படி மீதி. சரியா? அடுத்தவ பாருங்க 6வது உண்ட பாருங்க, தொங்கல் கணக்கு என்பது யாரு? இப்ப தொங்கல் கணக்கு என்னன்னு சொல்லி கேட்டா கவனிக்க 3 6 ஆன தொங்கல் கணக்கு என்ன? பரீட்சை மீதி. இப்ப பரீட்சை மீதியை பாதிக்கக்கூடிய வழக்கு இடம் வருகின்ற போது பரீட்சை மீதியை 2 வழி. பரீட்சை மீதி என்ன? இரட்டை பதிவின் சரியான தன்மையை அறிந்து கொள்வதற்காக பேரட்டு மீதிகளை தொகுப்பு தான் என்ன? பரீட்சை மீதி. அந்த பரீட்சை மீதி சமப்பட்டும் புலரிந்தா அது பரீட்சை மீதியை பாதிக்காத வழி. படிச்சீங்களே? பரீட்சை மீதி சமப்பட்டும் புலரிந்தா அது பரீட்சை மீதியை பாதிக்காத வழி. பரீட்சை மீதி சமப்படும் புலரிக்கும். அதுக்கு விடுபாட்டு வழி, இரட்டை பதிவு செய்ய தவறுறது, கோட்பாட்டு வழி, சொத்தை செலவா பதிகிறது, செலவை சொத்தா பயிறது, இரட்டிப்பு வழி, ஒரு கொடுக்கல் வாங்கல் 2 வரவு செலவு எழுதுறது, ஈடு செய்யும்பாடு, ஒரு படை இன்னொரு படையினூடாக ஈடு செய்யறது. பிறகு பரீட்சை மீதியை பாதிக்கக்கூடிய வழண்டா இரட்டை பதிவின் சரியான தன்மையை அறிந்து கொள்வதற்காக தயாரிக்கப்படுகிற பரீட்சை மீது சமப்படாமையால் ஏற்படக்கூடிய வழிதான். ஒரு பிள்ளையால பரீட்சை மீது பேலன்ஸ் ஆகுது இல்லை, ஒரு பிள்ளையால பரீட்சை மீது சமப்படுது இல்லைன்னு சொன்னா அந்த வலுவுக்கு பேரான என்ன? பரீட்சை மீதியை பாதிக்கக்கூடிய வழி. பரீட்சை மீதியை பாதிக்கக்கூடிய வழி ஏற்பட்ட பரீட்சை மீது சமப்படாது. இப்போ நீங்க வரவுல 10,000 ரூபாய் பதிட்டீங்க, செலவுல 10,000 எடுது, சமப்படுமா? வரவுல 10,000 எடுதுங்க, செலவுல 10,000 எடுது, சமப்பட மாட்டார். வரவுல 10,000 செலவுல 1000 சமப்படுமா? வரவுல 10,000 வரவுல 10,000 ரூபாய் பதிவு சமப்படுமா? இப்படி இரட்டை பதிவில் பூர்ணத்துவம் இல்லையால் ஏற்படக்கூடிய வலுதான் என்ன? பரீட்சை மீதியை பாதிக்கக்கூடிய வலு. பரீட்சை மீதியை பாதிக்கக்கூடிய வலு ஏற்பட்டையும் பரீட்சை மீது சமப்படாது. அந்த பரீட்சை மீதியை தற்காலிகமாக சமப்படுத்துவதற்காக பரீட்சை மீதியை தற்காலிகம் அந்த பிழையை கண்டுபிடிச்சு திருத்தும் வரைக்கும் பரீட்சை மீதியை
தற்காலிகமாக சமப்படுத்துவதற்காக பரீட்சை மீதி குறைகின்ற பக்கத்தில் குறைகின்ற தொகையால் உருவாக்கப்படுகின்ற கணக்கு தானே என்ன தொங்கல் கணக்கு. தொங்கல் கணக்கு பரீட்சை மீதி சமப்படாத போதும் பரீட்சை மீதியை தற்காலிகமாக சமப்படுத்துவதற்காக பரீட்சை மீதி குறைகின்ற பக்கத்தில் குறைகின்ற தொகையால் உருவாக்கப்படுகின்ற கணக்கு தான் தொங்கல் கணக்கு. தொங்கல் கணக்கு எங்களை பக்கம் உருவாகும், வரவுல குறைஞ்சா வரவுல உருவாகும், செலவுல குறைஞ்சா செலவுல உருவாகும். தொங்கல் கணக்கு சரியா? இது பெரிய விஷயம், நோமல் விஷயம் இல்லை. இது நாம் பெருசா நம்ம படிச்சிருக்கணும், இதெல்லாம் படத்தை வச்சுட்டு கஷ்டப்பட்டு தேவையில்லை. ஆவண கேள்வி இருக்க அனுப்புறோம். கணக்கிட்டு வழக்கில் ஏற்படும் சந்தர்ப்பங்கள் ரெண்டு இருக்க. கணக்கிட்டுல வழக்கில் ஏற்படுவதற்கான காரணங்கள் இப்படி கணக்கு செய்யக்கூட பட செய்யல. முதலாவது கவனஈனம். கவனஈனம் நான் படிப்பிக்க நீங்க போற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா கலைக்கு ஒண்ணு முழங்காது. கவனஈனம் தெரிஞ்சானே கேர்லெஸ். நான் படிப்பிச்சிட்டீங்கன்னா கழிச்சிட்டு இருக்கீங்க, அப்படி பேரு கவனஈனம். கவனஈனத்தில் உங்களுக்கு என்னையாது விளங்க. அடுத்த என்ன போதிய அளவு விளக்கமின்மை விளங்கு விளங்காட்டியும் அடுத்த போதிய அளவு பயிற்சி இல்லை, அனுபவம் குறையும். வழக்கில் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? கவனஈனம், போதிய அளவு விளக்கமின்மை, அடுத்தது போதிய அளவு அனுபவம் என்ன பயிற்சி இல்லை. பயிற்சி இல்லாட்டினையும் ஸ்பீடா செய்ய மாட்டேன். எல்லாம் கூட அந்த ஸ்பீடா செய்யாட்டினையும் டைம் போகாமல் டைம் தானே நினைவீங்க. பேப்பர் வாங்குறதுக்கு அரை மணி நேரம் கிடக்குன்னு சொல்லுவாங்க. 2 கடிசம் மசியா மிதிக்க, அப்ப உங்களுக்கு டென்ஷன் ஆயிடுது என்ன. அப்ப வேகமா செய்யணும் உடனேயும் கூடவே அது பயிற்சியின்மையால வழக்கில் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? கவனஈனம் எழுதலாம், போதிய அளவு விளக்கம் இல்லை எழுதலாம், அனுபவ குறைகள் எழுதலாம். 2 எழுதுறீங்க. இது 2ஆம் கேள்வி. உற்பத்தி வணிகம். உற்பத்தி கேள்வியான ரசீனா ஜுவல்லரி தொடர்பான தகவல். உற்பத்தி படிச்சீங்க, அது நோமல் அவர் பெரிய ஒரு பெரிய வாரம் செய்யலாம். உற்பத்தி மேந்தலைக்கிறேன் தந்திரிக்கார். தங்கம் என்ன ஜுவல் செய்தது தங்கம் என்ன, அதான் மூலம் நேர்முறை கூட. அந்த உற்பத்தியாளர் சம்பளம்தாரர், வடிவமைப்பு தங்கத்தை டிசைன் பண்ற செலவுதாரர், பாதுகாப்புத்துறை சம்பளம்தாரர், 10 தங்க ஆவணம் உற்பத்தி செய்யப்பட்டுச்சாம், லாபம் எத்தனையாம் 20 என்ன கேட்கார்? முதன்மை கிரயம் உண்டாரு. முதன்மை கிரயம் உண்டாரு சொல்லுங்க. நேர் மூலப்பொருளையும் நேர் கூலியையும் நேர் செலவையும் கூட்டமான முதன்மை கிரயம். முதன்மை கிரயத்துக்கு என்ன வரும்? முதன்மை கிரயம் முதன்மை கிரயத்துக்கு வாதிச்சிருமா போகட்டா. தங்கம் பெறும் எது வரும்? தங்கம் பெறும். எவ்வளவு தங்கம் இருக்கு? 1 லட்சம். உற்பத்தி மேந்திர வர மாட்டாது. உற்பத்தி மேந்திர தங்கம் பெறும். உற்பத்தியாளர் சம்பளம் என்ன? அந்த தங்கத்தை செய்யறாள். உற்பத்தியாளர் சம்பளம் பெறும் 50,000. வடிவமைப்பு செலவு டிசைன் பண்றது வடிவமைப்பு செலவு 10,000. இது நேர் மூலப்பொருள். தங்கத்துக்கு ஜுவல்லரிக்கு தங்கம் தான் நேர் மூலப்பொருள். இது உற்பத்தியாளர் நேர் கூலி. நேர் கூலின்னு சொல்லுவாரு. இது வடிவமைப்பு நேர் ஏரிய செலவு. இந்த 3ஐயும் கூட்ட வாரதான் மூலக்கு. நீங்க இந்த காட்டு மேலையும் எழுதலாம். 2 இடத்தை நீங்க முதன்மை கிரயம். முதன்மை கிரயத்துக்கு அடுத்த பேர் என்ன? மூலக்கிரயம். மூலக்கிரயத்துக்கு இன்னொரு பேர் தெரியுமா? நேர்கிரயம். நேர்கிரயம்னா மூலக்கிரயத்துக்கு பேர். முதன்மை உற்பத்திக்கு அடிப்படையான கிரயம். 2ஆம் கேள்வி என்ன கேட்க? மொத்த கிரயம். மொத்த கிரயம்ங்கிறது மொத்த உற்பத்தி கிரயம்ங்கிறது ஒன்றுதான். எப்படி காண்ப? முதன்மை கிரயத்தோட முதன்மை கிரயம் அளவுக்கு 1,60,000 ரூபாவோட உற்பத்தி மேந்திரை
எவ்வளவு உற்பத்தி மேற்கிறது 1,20,000. இன்னொன்று பாருங்க, பாதுகாப்புத்துறை சம்பளம். பாதுகாப்பு சம்பளத்தை போற தந்திரிக்க 40,000. சரியா? முதன்மை கிரயம் செக்யூரிட்டி கார்டு சம்பளம், முதன்மை கிரயம் உற்பத்தி மேற்கரை பாதுகாப்பு சம்பளம். இவ்வளவு என்ன விலை உங்களுக்கு? மொத்த கிரயம் 3,20,000 வரும் மொத்த கிரயம். நாராங்கடினாக ஒரு அலகுக்கான உற்பத்தி கிரயம் 3 அலகுக்கான உற்பத்தி கிரயம் காண்படி இந்த மொத்த கிரயத்தை உற்பத்தி செஞ்ச அலகாக பிரிக்கிறது. எவ்வளவு மொத்த கிரயம் வருது? 3,20,000. எத்தனை சங்கம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு? 10. அப்ப என்ன வரப்போகுது? 32,000 பேர். சரியா? நாலாங்கலினாக ஒரு சங்க ஆவணத்தின் விற்பனை விலை. விற்பனை விலை எப்படி காண்பது? அலகுக்கான உற்பத்தி கிரயத்தோட எவ்வளவு அலகுக்கான உற்பத்தி கிரயம்? 32,000 அலகுக்கான இலாபத்தை கூட்டுறது. சரியா? உற்பத்தி கிரயத்தோட லாபத்தை கொடுத்து விற்கிறேன், கிரயத்தோட லாபத்தை கொடுத்து விற்கிறேன். அப்ப அலகுக்கான உற்பத்தி கிரயம் 32,000 லாபம் பார்த்து அலகுக்கான லாபம் 10%, 20%. 32,000 20 லாபம் பார்க்கிற எப்படி? ஒரு சேவலை குறைச்சி விட்டு 2,000 பேருக்கு, ஒரு சேவலை குறைச்சா 10%, 2,000 பேருக்கு 4,400. 6,400 ரூபாய். அப்ப என்ன வரப்போது? விட 38,400. சரியா? 38,400 ரூபாய். உற்பத்தி சம்பந்தமான கல்வியும் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் பாருங்க. இதில் படுத்திருக்க கல்வி மட்டும்தான் வச்சிருக்க. கரைச்சக்குழு டைம் எடுக்கும். இதில் கடைசி பார்ப்போம். இப்போ பார்ட்பன் கல்வியை பார்ப்போம். பார்ட்பன் இருக்கிற அக்கௌண்டிங் ஏரியாவை பார்க்க போறோம்னா பயனாளர்கள் பிசினஸ்ல வரும், பயனாளர்கள் பிசினஸ்ல வரும். 24 கழி அக்கௌண்டிங்ல வரும். 40 கழி தான் இருக்கு. 16ஆம் கழி வரைக்கும் பணியக்கள். சரி, அதை விட நீங்க செஞ்சு பாருங்க. வீட்டை போய் நம்மளுக்கு படானிக்கு போடுறது 14ஆம் கழில இருந்து ஸ்டார்ட் ஆகும், அக்கௌண்டிங் ஸ்டார்ட் ஆகும். நீங்க அதை விட நோட் பண்ணலாம். என்ன ரைட்? 14ஆம் கழியே பாருங்க. 14 தான் பார்க்கணும். 14 வரைக்கும் நீங்க வீட்டு செய்து பாருங்க. பழைய அனுப்புறது ப்ரூவான செஞ்சு பார்த்தா கூட நான் சரியா பழைய வணிகங்கள் வரை வச்சுங்க. வணிகம் ஒன்று இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் ஒன்றோ கீழே தரப்பட்டுள்ளது. 60,000 ரூபாய் பெருமையான இருப்பு 75,000 ரூபாய் காசுக்கு வித்திரிக்கும். அப்ப 60,000 ரூபாய் பெருமையான பொருட்களை 75,000 ரூபாய்க்கு வித்தம் என்னையும் என்ன செய்ய சொத்துல நெக்கா சொத்துல என்னையும் 75,000 கூடி 60 ரூபாய். அப்ப சொத்துல 15,000 கூடும், உரிமையாண்மையில 15,000 கூடும். லாபம் உரிமையாண்மை கூட்டுதானே. சொத்து உரிமையாண்மையும் தான் மாறும். அப்ப இங்க விட சொல்லுங்க. 3வது ஆன்சர். 3வது விட இருக்கு. 18வது கேள்வி. வயான் வாகனங்களை கொள்வனவு செய்து விற்பனை செய்யும் வணிகம். அப்ப என்ன? வாகனங்களை வாங்கி விற்கிற வணிகம்ல இருக்கு. வாகனம் என்ன? வாகனங்களை வாங்கி விற்கிற வணிகத்துக்கு வாகனம் என்ன? பொருளா சொத்து? சொல்லுங்க. பொருள். வாகனத்தை வாங்கி விற்கிற, அப்ப கார் சேல். அப்ப அது வாகனம் என்ன இருக்கு? பொருள். இதுல நடைமுறை அல்லா சொத்து இருக்க எது வேலை பார்க்கும்? இது எது நடைமுறை அல்லா சொத்துல வரும்? ஒன்று காட்சியர் இருக்கிற வாகனம் என்னதுக்கு? ஷோரூம்ல இருக்கிற வாகனம் என்னதுக்கு?
விற்கிறதுக்கு அப்ப இருக்கும். வணிக பயன்பாட்டு கார் என்ன, பாவனைக்காக கார் வச்சிருக்காரு என்ன, அது நடைமுறை சொத்து. அப்ப அதான் விட ரெண்டாவது விட. மூணாவது என்ன, தனிப்பட்ட தேவைக்கு கார் எடுத்தது பற்று. அடுத்தது வாடிக்கையாளர்கள் வேண்டுகோளின்படி மாற்றப்பட்ட காண்ட விற்கும், கால வித்தம் விற்பனை, அது பொருள். சரியா? அப்ப இங்க பாருங்க, வாங்கி விற்கிற வணிகம். இப்ப மோட்டர் வாகனத்தை வாங்கி விற்கிற வணிகம் மோட்டர் வாகனம் பொருள். ஆனா பாவனைக்கா மோட்டர் வாகனம் வச்சா? இப்ப தளபாட கடலிக்கு தளபாடம் இல்லாம என்ன சொல்ல பொருள். ஆனா அங்க இருக்கிற மேசன், அவர் இருக்கிற மேசன், அது தளபாடு, சொத்து. ஏன் பாவனைக்கு எடுத்தீங்க? அப்ப நீங்க விற்கிறதுக்காக வாங்குறது, பாவனைக்காக வச்சுக்கிறது என்ன சொத்து. கீழே காட்டப்பட பட்டியலை பயன்படுத்தி சொல்லுங்க. காசு கொடுத்தா அதுக்கு மூலாவணம் என்ன? காசு கொடுத்தா அதுக்கு என்ன மூலாவணம்? மூலாவணம் என்ன? ஒரு கொடுக்கிற வாங்கல உறுதிப்படுத்தும் ஆவணம். அப்ப காசு கொடுத்தோம்னா அதுக்கு என்ன மூலாவணம் சொல்லுங்க. கொடுப்பனவு கழிச்சார். காசு பெற்றோம்னா சொல்லுங்க பற்றிச்சு. கடனுக்கு வித்தோம்னா விற்பனை பட்டி. கடன் கொள்வனவுக்கு கொள்வனவு பட்டி. நடைமுறை அல்லா சொத்து கடனுக்கு வாங்கினா வாங்குகிற மூல ஆவணங்கள் சொல்லுங்க. நாட்குறிப்பு காசு கொள்வனவுக்கு மூலேடு, கொடுக்கல் வாங்கல முதல்ல பதிகின்ற முதன்மையேடு. காசு கொள்வனவுக்கு மூலேடு காசு ஏடு. காசு கொடுப்பனவுக்கு மூலேடு காசு ஏடு. காசு கணக்கு வங்கி கணக்கு. கடன் கொள்வனவுக்கு மூலேடு கொள்வனவு நாலு, கொள்வனவு நாற்பது. கடன் விற்பனைக்கு மூலேடு விற்பனை நாலு, விற்பனை நாற்பது. கடைமுறை எல்லா சொத்து வாங்கினா ஒரு நாற்பது. இல்லையா பாட் பண்ண வா. இது என்ன செய்ய பட்டியல தந்திக்க. பட்டியல தந்து போட்டு சோயா ஆடை உற்பத்தியாளர், அவ்வளவுதான் பொருளை வித்தவர். கீழைங்கிற விரான் மது சங்கத்தில் பொருளை வாங்கினவரா இருக்கும். தெரியுங்கானே இதான் வித்தவர், வித்தவர் வாங்கினவர். சரியா? சரியா பார்க்கணும். பட்டியல் தந்திக்க இந்த முறை வந்து இந்த கேள்வி என்ன கேட்கார்? 19ஆம் கேள்வி. சோயா ஆடை உற்பத்தியாளர், அவரை வித்தவர். என்ன வித்தவர்? அதுக்குரிய எவ்வளவு வித்தீங்க? இங்க பாருங்க, பார்க்க 3000 உண்டோ சரம் சாரி 27,000. அந்த 2000 ரூபாய் என்ன சினிமா? அந்த 2000 ரூபாய் என்ன? அதான் வியாபாரம் கிடைக்கும். பொருட்களை பட்டியலில் கழிக்க போற கழிவு தானே என்ன? பொருட்களை கொள்வனவு செய்யும் போது, பொருட்களை விற்பனை செய்யும் போது கழிக்கிற கழிவுக்கு என்ன பேரு? வியாபார கழிவு. வியாபார கழிவுக்கு கணக்கிட்ட பதிவு இல்லை. ஏன்? இப்படி கடைக்கு போறீங்க, ஒரு சல்வார் வாங்க போறீங்க, பின்னாடி ஒரு முடிச்சுமா எத்தனை எப்படி அது பிராண்டிங் யூஸ் பண்ணீங்க. அப்ப கவனிங்க. அப்ப 27 அந்த பொருட்களை கொண்டு செய்கின்ற போது இப்ப நீங்க வச்சு பாருங்க, ஒரு சல்வார் வாங்க போறீங்க, நீங்க ஒரு ஷர்ட் வாங்க போறீங்க, செல்றான் ஒரு 4000 அப்படி செல்றான். நீங்க அடிப்பீங்க, அடி 1000 ரூபாய்க்கு 4000 ரூபாய் வாங்கினா 1000 ரூபாய் தரையில அடி வைப்பீங்க. அப்படி ஆளு தானே எப்படி சண்டையில முடிச்சுக்கிட்டு பின்ன கடைசியில 3000 ரூபாய் வந்துட்டான், நீங்க 2500 ரூபாய் வந்துட்டீங்க. அப்ப எவ்வளவு அந்த பொருளுக்கு அந்த டெக்ல எவ்வளவு விலை இருக்கு? டெக்கிட்ட குறித்த விலை எவ்வளவு இருக்கு? அதான் பட்டிய விலை 4000. எவ்வளவு நீங்க வாங்குறீங்க? 2500. எவ்வளவு கழிக்க? அதுக்கு பதிவு இல்லை. நீங்க கொடுக்க போற காசு எவ்வளவு? 2500. அப்புறம் கொடுக்குற காசு தானே பதிகிறோம். கொடுக்குற காசு எப்படி போய் வியாபார கழிவு எப்படி மதிக்கிற? கொள்வனவின் போது விற்பனையின் போது கழிக்கப்படுகின்ற கழிவு வியாபார கழிவு. காசு தரும் போது, காசு கொடுக்கும் போது கழிக்கப்படுகின்ற வழிதான் காசு கழிவு. அதான் கொடுத்த வழி பெற்ற வழி. வியாபார கழிவு கேட்டோம் நீங்கள கணக்கிட்ட பதிவு இல்லை. ஆனா காசு கழிவு தானே, கடன் பட்ட காசு கூட கழிக்கிறது, கடன் கொடுத்த காசு கூட கழிக்கிறது. அதுக்கு கணக்கிட்ட பதிவு அதான் கொடுத்த வழி பெற்ற வழி. இந்த கழிவுக்கு பதிவு இல்லை. அப்ப எவ்வளவு திரும்பாகும்? 24,300 தான் விற்பனை. என்ன விற்பனை? பட்டியல். கடன் விற்பனை. கடன் விற்பனைக்கு என்ன பதிவு?
கடன்பட்ட கணக்கு வரவு சொத்து விற்பனை கணக்கு செலவு 2024 300 கடன்பட்ட கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு 24,300 தான் பதிவு எங்களுக்கு விட 2000 சொத்து 2000 விட அதை மார்க் பண்ணிக்க. அது பணத்தை செலுத்தும் போது பிரானுக்கு 10 வித கழிவு கிடைப்பதை யாரு கழிவு கிடைக்குது பிரானுக்கு கிடைக்குதான்னு சொன்னா கிடைப்பதை அவரது வணிக ஏடுகளை பதிவதற்கு கிடைப்பது யாரு அது சோயா யாரு வித்தவர் இவர் யார் பிரான் வாங்கினவர். அப்ப அவரு காசு கொடுக்கணும் என்ன அப்ப அவருக்கு பெற்றவர் அவருக்கு என்ன கழிவு பிரான் யாரு சோயா வித்த நிறுவனம் பிரான் தான் பொருளை வாங்கினவர். வாங்கினவர் என்ன அந்த பணத்தை கொடுக்கணும் கொடுக்கும் போது கிடைக்கிற வழி பெற்ற கழிவு அவ்வளவுதான் முக்கியம். விற்கிற பெற்ற கழிவு எத்தனை வித கழிவு 10 வீதம் எவ்வளவு இருக்கு 24,300 தான் 10 கழிவு பார்க்கணும் 24,300 தான் காசு கழிவு பார்க்கணும் 2,430 சொல்லுங்க. கொடுத்த கழிவுக்கு என்ன இரட்டை பதிவு எல்லாம் படிச்சுக்கணும். கொடுத்த கழிவுக்கு இரட்டை பதிவு கொடுத்த கழிவு செலவிடா கடன்பட்டோட குறைக்கும் கடன்பட்டோட கழிக்கிற கழிவு தான் கொடுத்த கழிவு கொடுத்த கழிவுக்கு இரட்டை பதிவு உழைக்கும்படி இருக்கும். பழைய யோசனம் இங்கே கொடுத்த கழிவுக்கு யோசனம் படிக்கும் பெற்ற கழிவுக்கு யோசனம் படிக்கும் 2 பேருக்கும் சந்தோஷம் தான் குழப்பம் இருக்கு இல்லை. கடன்பட்டோர் காசு தரும்போது கழிச்சா கொடுத்த கழிவு அதுக்கு இந்த இரட்டை பதிவு கொடுத்த கழிவு கணக்கு வரவு கடன்பட்ட கணக்கு செலவு கடன்பட்டம் வரவு கடன்பட்ட கணக்கு செலவு கொடுத்த கழிவு கணக்கு வரவு. கடன் கொடுத்தது காசு கொடுக்கும் போது கழிச்சா பெற்ற கழிவு பெற்ற கழிவுன்னா தெரியாது கிடைக்க பெற்றா என்ன கிடைப்பதை என்ன அவனத்தைய விளங்கலையா அவங்களுக்கு பெற்ற கழிவு பெற்ற கழிவுக்கு இரட்டை பதிவோ கடன் கொடுத்தோர் கணக்கு வரவோ பெற்ற கழிவு கணக்கு செலவு. ஏன்னா கடன் கொடுத்தவனுக்கு கொடுக்கணும் செலவு மீதி கழிச்சா கடன் கொடுத்த கணக்கு வரவு பெற்ற கழிவு கணக்கு செலவு. எது கழிவு பார்க்குற வியாபார கழிவு கழிச்சு கூட இருக்கு 24,300 தான் கழிவு பார்க்கணும். அப்ப 2,430 கடன் கொடுத்த கணக்கு வரவு பெற்ற கழிவு கணக்கு செலவோட எங்க இருக்கு 4வது 20 கூட 4வது. 21ஆம் கேள்வி மேலே கூறப்பட்டு கழிவை பெற்றுக் கொள்வதற்கு பிரானுக்கு கிடைக்கும் அதிகூடிய கால இல்லை எவ்வளவு அது பாருங்க 60 நோட்டுகள் பாத்தீங்களா அப்ப என்ன 60 நாள் 60 நாளுக்குள்ள காசு அப்ப என்ன விட 3வது விட 60 நாள் 60 நாளுக்குள்ள காசு அந்த கழிவு சொல்லிக்க சரியா அதெல்லாம் கழிவு பார்க்கும். அடுத்தது 22வது கேள்வி டெவின் வணிகத்தில் கடன்பட்டோர் ஒருவரிடம் பெற்று வைத்திட்ட 25,000 ரூபாய் பொறுமையான காசோலை மறுக்கப்பட்டதாக வங்கியில் இருந்து காசோலை மறுபொழிப்பு பத்திரம் மூலம் தெரிவிக்கப்பட்டது. சொல்லுங்க கடன்பட்டோடு பெற்றா என்ன பெற்றா வரும் காசு கணக்கு வங்கி கணக்குல வரும் மறுத்தம் செக் மறுக்கட்ட அக்கௌண்ட்ல பணம் இல்லாட்டி மட்டும் காசோலை மறுக்கப்படும் சந்தர்ப்பம் என்ன மிஸ்ஸஸ் கேள்வி காசோலை வங்கியால மறுக்கப்படும் சந்தர்ப்பம் என்ன சொல்லுங்க. ஒன்று வங்கி அந்த வங்கி கணக்குல பணம் இல்லை இன்னொன்று காசோலை பிழையாக வருது என்ன பிழையாக வருதுன்னு சொன்னா செக் எழுதக்குள்ள எப்படி இருக்கணும் என்ன மொழியில் எழுதணும் காசோலை தெரியுமா காசோலை என்ன மொழியில எழுதணும் கடுங்க காசோலை என்ன மொழியில் எழுதணும் உனக்கு நல்லா தெரிஞ்ச மொழியில் எழுதணும் உனக்கு நல்லா தெரிஞ்ச மொழியில் எழுதணும் சரியா. உனக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியுமா இங்கிலீஷ் நல்லா தமிழ் தான் தெரியுமா இங்கிலீஷ் நீ அறகுறையா 100க்கு நீ 100 போட்டீங்கன்னா செக் மார்க்கப்படும் 100க்கு தெரியாம ஹெச்ஓ போட்டீங்கன்னா 100 வரும் ஒரு எழுத்து போட நிலைமை செக் மார்க். அது மாதிரி இன்னொன்று செக் நீங்க கழிவு பண்ணியே போட அப்ப 20,000 கழிவு போட்டு அந்த 2 திரும்ப டாக் பண்ற அந்த 20,000 ரூபாய் 2 டாக் பண்ண செக் மார்க் அந்த எழுத்து ஒரு லைன்ல இருக்கும் டாக் ஆகப்படும் சரியா. இப்ப நீங்க இப்படி உதாரணம் வந்து பாருங்க
காங்கிரஸ் இருக்கிற ஸ்டைல் ஒன்று 20,000 30,000 ஆகுங்கடான்னு வெட்டி போட்டு 3 வழி 20,000 மார்ச் லட்சம் கட்டடாயிரம் 20,000 30,000 ஆகுச்சுன்னா என்ன ஆகும் ஃபுல்லா வெட்டி போட்டு 30,000 சரியா எப்படின்னா நீங்க இதுலயும் தான் நீங்க வட எழுத கூட டாக் பண்ணி விடாது சொல்லி அந்த வட எழுத ஒரு வட்டு தான் வெட்டணும் இது வெட்ட சின்ன குட்டியை போட்டு வெட்டுறாண்டு வெட்டி அழித்து மைம்புரி மடுப்பு வெட்டுவான் ஒரு வட்டு வெட்டாச்சு ஒரு எண்ணெய் எப்படி திருத்தணும் அதை ஃபுல்லா வெட்டி கொடுத்துட்டு போடுவோம் நீ 100 ஆகி என்ன வேணும் அந்த 100 அவ்வளோயும் வெட்டி திரும்ப 100 சரி எழுதுவோம் அப்ப காசுல என்ன மொழியில் எழுதப்படணும் தமிழ் எழுதலாம் இங்கிலீஷ் எழுதலாம் சிங்களத்தில் எழுதலாம் அவனுக்கு தெரிஞ்ச மொழியில் செய்யப்படும் ஆனா அதுக்காக வேண்டி செக்குலர் பழகிங்களா காட்டியிருப்பாங்க கேஸ் இடத்தை தமிழ் எழுத கூட கேஸ் எழுதுறாங்க ரொக்கம் கேஸ் எழுதுறீங்க கேஸ் CASH அவடத்துல நீங்க தமிழ் எழுதாக என்ன எழுதணும் அடுத்து 2 மொழி எழுதக்கூடாது ஒன்று தமிழ் கேஸ் அடுத்தது தமிழ் இங்கிலீஷ்ல அந்த கேஸ் இங்கிலீஷ்ல கீழே 1 லட்சத்துக்கு நேரு 1 லட்சம் ரூபாய் மட்டும் அப்ப இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் மொழி செக்கனை மறக்கப்படும் ஒரே மொழி எழுதப்படும் செக்கை நீங்க 4-5 மடிச்சேனையும் காசுல எப்படி காசை முடிச்சீங்க இப்படி ஒரு மடிய இப்படி ஒரு மடிய இப்படி ஒரு மடிய அப்படி கொப்பி வைக்கிற மாதிரி காசு இப்படி மடிச்சுட்டு எங்க இடத்துல பிரிச்சுங்கிட்ட எல்லாம் போனவங்க பேர் செக்கனை மறக்கும் மழையில நினைஞ்சா மறக்கும் கலைஞனா மறக்கும் ஏன் மறக்கிறதெல்லாம் அதை ஸ்கேப் பண்ணாது எது ஸ்கேம் பண்ற மிஷின் இல்ல அது ஸ்கேம் பண்ணாடி என்ன இப்போ நீங்க பிரிஞ்ச காசை நீங்க ATM மிஷினில் போட்டு எடுத்து ரிட்டர்ன் பண்ணி அனுப்பி அது மாதிரி செக் ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிவிட்டா ஒன்று ரைட் இப்போ சினிமாகும் காசோட பெற்ற என்ன பதிவு காசோட பெற்ற வரவு என்னடா மறுத்தா செலவு வேலைக்கு விட வங்கி கணக்கு செலவுங்கிற விடங்கை சொல்லுங்க வேண்டாம் 2வது காசோல பெற்றமுண்டா வரவு மறுத்தா வங்கி கணக்குல செலவு சரியானே கடன்பட்ட கணக்கு வரவு உண்டு வரும் ஏன் கடன்பட்ட காசு அங்க செலவு தானே காசு கணக்கு வரவு கடன்பட்ட கணக்கு செலவு மறுத்தா திரும்ப செலவு வரும் கடன்பட்ட கணக்கு வரவு உண்டு வரும் அப்ப மூலம் விடப்பட 23ஆம் கேள்வியை பாரு சில்லறை வணிகம் ஒன்றான ரந்திர வணிகத்தின் பொது நாட்குறிப்பில் பதிவு செய்யப்படாத கொடுக்கல் வாங்கல்கள் இது பொது நாட்குறிப்பில் வரப்படும் அலுவலகத்தில் பயன்படுத்தப்பட்ட கணனி என்ன நடைமுறை எல்லா சொத்து கடனுக்கு வாங்கினா பொது நாட்குறிப்பில் அது படல வணிக பயன்பாட்டுக்காக 75,000 ரூபாய் பெருமான ராக்கம்ங்கிற தளபாடம் கடனுக்கு வாங்கினா பொது நாட்குறிப்பில் ரந்திர 1 கிலோகிராம் 400 ரூபாய் படி 5 கிலோகிராம் அரிசியை வீட்டு தேவைக்கு எடுக்காது இது பேர் பொருள் பற்று பொருள் எடுத்தாலும் பொது நாட்குறிப்பில் பேர் காசு எடுத்தா தான் காசு கணக்கு அப்போ 3 படல் 2 இது படல் 4ஆம் படல் 4ஆம் படல் 4 என்ன சொல்றாரு 1 கிலோகிராம் 400 பொருட்களை கடனுக்கு வாங்கினா தான் கொள்வனவன் ஆளோடு சொத்தை கடனுக்கு வாங்கி சொத்துண்டில்ல நடைமுறை அல்லா சொத்து நடைமுறை சொத்து நீ நடைமுறை அல்லா சொத்தை நீங்க கடனுக்கு வாங்கினீங்கன்னா ஒரு நாட்குறிப்பில் பெறும் இங்க பாருங்க 400 ரூபாய் படி 25 கிலோகிராம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு சொல்லுங்க பொருளை கடனுக்கு வாங்கினா எங்க வரும் கொள்வன நாள் வரும் அப்ப அது ஒரு நாள்ல வராது அடுத்தது பாரு பின்வரும் தகவலை பயன்படுத்தி 24 25 ஆகிய வினாக்களுக்கு விட வேண்டாம்
பாருங்க 24ஆம் கேள்வி என்னன்னு சொன்னா சீராக்கப்பட்ட வங்கி மீது எங்க வங்கி கணக்கு கேள்வி சீராக்கப்பட்ட வங்கி மீது சமிந்து வணிகத்தில் 31/3/2024 வங்கி கணக்கின் சாதகமான மீது வங்கி கணக்கு மீது வரவு தானே சாதகம் நமக்கு பணம் பேங்கிற கணக்கு உங்களோட சிலபஸ்ல பாதகம் இல்லை பாதகம் வங்கி மீது பாதகம் பேங்க்ல இருக்கிறவனோட கூட எடுக்குது அதோட சிலபஸ் இல்லை 15,000 ரூபாய் வருது. அதில் பாருங்க நேரடி வைப்பு காசு கணக்கில் வரவு பக்கம் பெறும் நிலையான கட்டிலே கொடுப்பனவு செலவு பக்கம் பெறும் விடைக்கிட்ட நம்ம வங்கி கட்டம் ஒரு செலவு பக்கம் பெறும் 45,000 இருந்து 6,000 கழிச்சிட்டுட்டா 39,000 ரூபாய் சீராக்கப்பட்ட மீது வரும் 39,000 விடைக்கு 3,000 விடை சரியா 3வது 25வது கேள்வியில் வங்கி கூட்டு மீதி வங்கி கணக்கு மீதியை விட குறைவாக காணப்படுவதற்கான காரணங்களை உள்ளடக்கிய விட எது குறையடிக்கணும் வங்கி கூட்டு மீது வங்கி கணக்கு மீதியை விட என்ன குறையடிக்கிற பாருங்க இது வங்கி கூட்டு வழங்குறதுக்கான தீபம் உள்ள போகிறது இது வங்கி கணக்குன்னா ஒரு காசு கணக்கு இது வங்கி கூட்டு மீதி வங்கி கூட்டு மீதி வங்கி கணக்கு மீதி உடனே வரும் கூட இதுக்கு விட செய்யறா உதாரணத்தை போட்டு தான் பார்க்கணும் இது வங்கி கூட்டு இது வங்கி கணக்கு வங்கி கூட்டுல 10,000 ரூபாய்க்கு வரவு பக்கம் 10,000 ஒரு 20,000 அப்ப வங்கி கூட நியமது செலவு பக்கம் கவனிக்கும் வங்கி கணக்குல வரவு பக்கம் 20,000 ரூபாய்க்கு அப்ப வங்கி கூட பக்கம் இருக்கும் செலவு பக்கம் இருக்கும் தேர்ட் என்னடா வங்கி கூட்டு மீதி வங்கி கணக்கு மீதியை விட நேரம் குறையடிக்கிறது குறையடிக்கிற விட எங்க அப்ப நீங்க கொடுத்துல வாங்குறது அப்ளை பண்ணி பார்க்கணும் நேரடி வைப்பு இருக்குதானே வங்கி பெற்று நேரடி வைப்பு வங்கி கூட்டில செலவு பக்கம் பெற்று நேரடி வைப்பு வங்கி கூட்டில செலவு பக்கம் பெற்று காசு கணக்குல வரவு பக்கம் வர மாட்டேன் அப்ப என்ன இவங்க வங்கி கூட்டு மீது கூடுது கேள்வி என்ன வங்கி கூட்டு மீது குறையடிக்கணும் அப்ப இது விட இல்லை எது விட இல்லை ஏ விட இல்லை அடுத்த நிலையான கட்டளை கொடுப்பனவோ வங்கி கூட்டுல வரவு பக்கம் பெற்று நிலையான கட்டளை கொடுப்பன வங்கி பணத்தை எடுக்கிறது வரவுல வந்த வங்கி கூட்டு மீது என்னையும் குறையும் விட அடுத்தது வங்கி கட்டணம் எந்த பக்கம் வரும் வங்கி கூட்டுல வரவுல அம்பர் மாறவு அப்பதாரை குறையும் பிசி தான் படும் எங்களுக்கு பிசி 2வது சரியா இதை கொஞ்சம் சரி தெளிவா படிச்சதான் வரும் வங்கிக்குள்ள வரவு பக்கம் என்ன வரும் செலவு பக்கம் என்ன வரும் இங்க பாருங்க வங்கிக்குள்ள செலவு பக்கம் மாறவிடைங்க வைப்புகள் நேரடி வைப்புகள் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது ஆச்சரிய வைப்பு வங்கிக்குள்ள வரவு பக்கம் மாறவிடைங்க சமர்ப்பிக்கப்பட்ட காசுடைகள் நிலையான கட்டளை கூடக்கூடவர்கள் மாறவர்கள் வங்கிக்குள்ள வரவு வைக்க குறையும் அதான் குறை கொடுக்க சரியா சிலை வைக்க அடுத்த பாருங்க பின்வரும் தகவலை பயன்படுத்தி 26-27 ஆகிய வினாக்களுக்கு விட கேட்டார் சயுமி வணிகத்தில் 1 ஜனவரியில சில்லறை காசு மீது 200 வரைக்கு எப்ப ஜனவரி 2024 ஜனவரி மாதத்தில் சில்லறை காசு செலவு 4,500 வரைக்கு ஜனவரி மாதம் ஆரம்பத்தில் 800 வரைக்கு ஜனவரி மாதம் செலவழித்தது 4,500 ரூபாய் 31 ஜனவரி சில்லறை காசுகளிடம் காசு மீதியாக 500 வரைக்கு காசு மீதி 500 வரைக்கு இறுதி அது ஆரம்பத்தில் 800 வரைக்கு கேள்வி என்ன கேட்டார் சமய வணிகத்தில் 2023 டிசம்பர் மாதத்தில் எப்ப சென்ற மாதிரி ஜனவரி டிசம்பர் 23ல சில்லறை செலவுகளை
மிக சரியாக கொண்ட விட எவ்வளோ இருக்கு பார்ப்போம். எத்தனை விட அவருடைய டிசம்பர் மாதம் செலவழித்த ஆசிரியர்கள் இங்கே ஆகும். அவருடைய எவ்வளவு ஆசிரிக்கு ஆரம்பம் ஜனவரி மாதம் ஆரம்பத்தில் 800 எவ்வளவு செலவழிச்சிருக்காரு? 4500. எவ்வளவு செலவழிச்சிருக்காரு? 4500 செலவழிச்சிருக்காரு. எப்ப? ஜனவரி. அப்ப அவருடைய எவ்வளவு காசு? 5300 கட்டினி. இப்ப டிசம்பர் மாதம் செலவழிச்ச விட சொல்லுங்க. டிசம்பர் மாதம் செலவழிச்சது எவ்வளவு? சொல்லுங்க. 4200. 4200 விட மூணாவது. ஏன்? ஜனவரி மாதம் செலவழிச்சது 4500, ஜனவரி மாதம் இருக்கிற இறுதி காசு 500. அவரோட எல்லாம் 5000 காசு இருந்திருக்கணும். 5000 காசு இருந்தா தானே 4500 செலவழிச்சு 500 வரைக்கும் 5000 இருந்திருக்கணும். ஜனவரி மாதம் எவ்வளவு இருக்காரு? ஜனவரி மாதம் 1ஆம் தேதி. அது டிசம்பர் இறுதி மீதியானே. ஜனவரி ஆரம்பம் மீதி, டிசம்பர் இறுதி மீதியானே. அப்ப ஜனவரி மாதம் ஆரம்பத்தில் எவ்வளவு இருக்கு? 800 வரைக்கும். ஆனா எவ்வளவு இருக்கணும்? 5000 இருக்கணும். அப்ப டிசம்பர் எவ்வளவு செலவழிச்சிருக்கணும்? 4000. சரியா? 27வது. திரும்ப கவனிங்கடா. ஜனவரி மாதத்தில் எவ்வளவு செலவழிச்சாரு? 4000. செலவழிச்சது போல எவ்வளவு காசு இருக்கு? 500 வரைக்கும். அப்ப எவ்வளவு காசு இருக்கணும்? நீ யோசிச்சு பாருங்க. 4500 காசு செலவழிச்சிக்க, அதுக்கு 500 கையில் இருக்கணும். வாப்பா அந்த எவ்வளோ வாப்பா அந்த 5000. எப்ப? அப்ப அதான் கட்டிடுது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மீது டிசம்பருக்கு என்ன மீது? டிசம்பருக்கு இறுதி மீது. ஜனவரி ஆரம்பம் மீது, டிசம்பருக்கு இறுதி மீது. எவ்வளவு இருக்கு? 800 ரூபாய். கட்டுறது எவ்வளவு? இப்ப கட்டுறது 5000. டிசம்பர் மாதம் எவ்வளவு? 5000 தான். அதுல 800 வரைக்கும் நம்ம எவ்வளவு செலவழிச்சிக்க? 4200. மாறி பாருங்க. 4200 800 எவ்வளவு? 5000. 5000 ரூபாய்ல 5 ரூபாய் செலவழிச்ச எவ்வளவு? 4000. மாறுது. அடுத்தது 2024 பிப்ரவரி 1 சில்லறை காசு வசக்கட்டை 1000 அதிகப்படுறான். 1000 இப்ப எவ்வளவு இருக்கு? இப்ப 5000. அது 1000 அதிகரித்து எவ்வளவு ஆகும்? 6000 போறேன். 1000 அதிகரிப்பதற்கு சயுமி தீர்மானித்தார். கேள்வி: பிப்ரவரி 1 மீள் நிரப்பல் செய்வதற்கு இரட்டை பதிவு. மீள் நிரப்புறதுக்கு இரட்டை பதிவோம். முப்பணத்தை பெற்றுக் கொள்வதற்கு இரட்டை பதிவு உண்டுதான். சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. அடுத்த பிரச்சனை அமௌண்ட் தான். இப்ப சொல்லுங்க, எவ்வளவு கட்டுறது? 5000. அது எவ்வளவு மீதிக்க விட்ட? 500. அப்ப எவ்வளவு செலவழிச்சு போட்ட? 4000 ரூபாய் செலவழிச்சிருக்க. 5000 ரூபாய் கூட்டுவார். 1000 ரூபாய் கூட்டுவார். சாரி. அப்ப எவ்வளவு? 3 5500. எவ்வளவு 3 6000 ரூபாய். 500 வரைக்கும் தான். இப்ப ஜனவரி மாதத்திய கட்டு நிதி 5000. பிப்ரவரி மாதம் எவ்வளவு ஆகும்? அது 1000 கூட்டினா 6000 ஆகும். ஆனா எவ்வளவு காசு விட்டு இருக்கு? 500 ரூபாய் இருந்தா எவ்வளவு? ஒரு 3 நிரப்பணும். 5500 ரூபாய் தான் சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. எங்க இருக்கு? விட 5500 ரூபாய். விட எங்க இருக்கு? சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. விட 3வது. சரியா? 28 செதும் வணிகத்தில் 31 ஜூலை தயாரிக்கப்பட்ட பரீட்சை மீதி வரவு நிரல கூட்டுத்தொகை 7,50,000. செலவு பக்கத்துக்கு கூட்டுத்தொகை 7,30,000. எவ்வளவு பேலன்ஸ் ஆகுது? 20,000 குறையும். இதுக்கு பேர் நந்தங்கள் கணக்கு. குறைகின்ற தொகை, குறைகின்ற பக்கம் நந்தங்கள் கணக்கு. சரியா? குறைகின்ற தொகை, குறைகின்ற பக்கம் நந்தங்கள் கணக்கு. கேள்வி என்ன கேட்க? இவ்வேறுபாட்டுக்கான காரணமாக அமையாதவள். கேள்வி எப்படி கேட்க? இவ்வேறுபாட்டுக்கான காரணமாக அமையாதவள். இது பாருங்க, பொங்கல் கணக்கு எங்களை பக்கம் வந்துருக்கு.
வரவுல 750,000, செலவுல 730,000, செலவில் எவ்வளவு குறையுது? குறைகின்ற பக்கம் குறைகின்ற தொகைதான் தொங்கல். தொங்கலுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. தொங்கல் கணக்கு என்றால் பரிச்சை மீதி சமப்படாத பொழுதோ பரிச்சை மீதியை தற்காலிகமாக சமப்படுத்துவதற்கு பரிச்சை மீதி குறைகின்ற பக்கத்தில் குறைகின்ற தொகைதான் என்ன சொல்றாங்க? தொங்கல் கணக்கு சொல்றோம். 20,000 ரூபாய் செலவு பக்கம் இருக்கு. இப்போ போகண்டப்பா கொள்வனவு கணக்கின் கூட்டுத்தொகை. நீங்க சொல்லுங்க, கொள்வனவு என்ன மீதி? கொள்வனவு வரவு மீதி. வரவுல கூடினா என்னையும் செலவுல குறையும். வரவுல கூடினா செலவுல குறையும். செலவு பக்கம் தொங்கல். அப்ப இது விடல். இது விடல் கிடையாது. தொங்கல் கணக்கு செலவுல வரப்படாது. அடுத்தது பாருங்க, மின்சார கொடுப்பனவு 20 ரூபாய் மின்சார கணக்கில் மட்டும் பதியப்பட்டது. எங்க பதியது? மின்சாரம் கொடுத்த என்ன பதியும்? மின்சார கணக்கு வரவு காசு கணக்கில் செலவுல பதியது. காசு கணக்கு செலவுல பதியாட்டி என்னையும் செலவுல குறை. செலவுல குறைஞ்ச என்னையும் செலவுல தொங்கல். அடுத்தது கடன் விற்பனை 20,000 ரூபாய் விற்பனை கணக்கில் சரியா பதிஞ்சிருக்காரு. கடம்பட்டம் கணக்கில் 40,000 ரூபாய் பதிஞ்சிருக்காரு. கடம்பட்டம் சொத்துரா என்ன மீதி? விற்பனை கணக்கு சரியா பதிஞ்சாரு. கடம்பட்டம் கணக்குல வரவுல பதியணும். வரவுல 20,000 ரூபாய் கூட்டி பதிஞ்சிருக்கு. ஏன் 20,000 ரூபாய் இருந்து 40,000 ரூபாய் பதிஞ்சா கொள்ள 20,000 தானே. நீங்க 40,000 நோட் பண்ணப்படாது. 20,000 20,000 40,000 ரூபாய் 20,000 சரிதானே. வேறு கொள்ள 20,000 வரவுல கூடிருக்கு. வரவுல கூடினாலே செலவுல போற இன்பம் வரும். வரவுல கூடினால் செலவுல போற இன்பம் வரும். அப்ப அதுவும் செலவுல தொங்கல் வரும். அப்ப என்ன கேள்வி? இந்த தொங்கல் கணக்கு வராதவர் எவ்வளவு? 4வது அம்சம். 3 சரி, 4வது பட. ஏன் 4வது பட? இங்க பாருங்க, கடன் கொடுத்தல் என்ன மீதி? கடன் கொடுத்தல் என்ன மீதி? அதை சில்லட்டு செய்யணும். கடன் கொடுத்தோ பொறுப்புடா என்ன மீதி? செலவுல கூடுது. செலவுல கூடினா என்ன? வரவுல குறையும். வரவுல தொங்கல் வரும். இது என்ன தொங்கல்? அப்ப இது செலவுல கூடினா வரவுல குறையும். வரவுல குறைஞ்ச என்ன? வரவு பக்கம் தொங்கல் வரும். என்ன? அப்ப இது என்ன? செலவு பக்கம் தொங்கல் வராத விட அவட 4வது. இப்ப 1 2 3 இதான 3 என்ன? இது செலவு பக்கம் தொங்கல் வரும். கேள்வி என்ன? அந்த செலவு பக்கம் தொங்கல் வராத விட 4வது. ஆட்பான்ல கேள்வி போட்டான்னா ஒன்றும் செய்யலாம். இங்க சாய்ஸ் பண்ணலாம். இங்க போட நோமலா படிச்சா போயிடும். நோமலா படிச்சுட்டு போயிடும். 2 கேள்வி விட்டுச்சியா பாருங்க. 29 சஜானா வணிகத்தில் 31 மார்ச் 2024 தயாரிக்கப்பட்ட பரீட்சை மீது சமப்படவில்லை. அதற்கான காரணம் பின்வரும் வடுவால் கணக்கெடுப்பில் காணப்பட்டது. கொடுத்த கழிவு கணக்கு மீதி 8,000 ரூபாய் பரீட்சை பதியவில்லை. நீங்க சொல்லுங்க, கொடுத்த கழிவு என்ன மீதி? கொடுத்த கழிவு வரவு மீதியா செலவு மீதியா? ஏன் கொடுத்த கழிவு செலவு. செலவு என்ன மீதி? வரவுல பதியாட்டி என்னையும் வரவுல குறையும். வரவுல குறைஞ்ச என்னையும் வரவு பக்கம் தொங்கல் வரும். திருத்துறதுக்கு தொங்கல் கணக்கு செலவு வைக்கும். கொடுத்த கழிவு என்ன மீதி? தொங்கல் கணக்கு என்னன்னு சொன்னா பரீட்சை மீதி சமப்படன்னு சொன்னா பரீட்சை மீதி குறைகின்ற பக்கத்தில் குறைகின்ற தொகையாடு ரூபாய் கணக்கு தான் தொங்கல். வரவுல குறைஞ்சா வரவு மீதி. செலவுல குறைஞ்சா செலவு மீதி. செலவுல கூடினா வரவுல குறையும். வரவுல கூடினா என்ன? செலவுல குறையும். தான் தொங்கல் சொல்றது. கூட யோசிக்க தேவை. இப்ப இதுல நிறைய வலுவை வரைய மாட்டார். 2 3 போடுவான். சரியானே? 2 3 வலுவை போட்டா நீங்க ஒரு 3 வலுவை போடுவேன். அதுல 2 வலு பரீட்சை மீதியை பாதிக்காது. நோமலா போடுவேன். இப்ப இதுல கொடுத்த கழிவு என்ன மீதி? வரவு மீதி. பதியாட்டி என்னையும் வரவுல குறையும். வரவுல குறைஞ்ச என்னையும் வரவு பக்கம் தொங்கல் வரும். அப்ப தொங்கல் கணக்கு செலவு கொண்டு வரும். தொங்கல் கணக்கு செலவு கொண்ட விளங்கி வரவுல தொங்கல் வரும். அப்ப திருத்துறதுக்கு தொங்கல் கணக்கு செலவு கொண்டு வைக்கணும். அப்ப என்ன விட? முதலாவது விட 30 கேள்வி.
2024 ஜனவரி 1 ரன் கெகுலஸ் சிறுவர் சங்கத்திடம் 8000 ரூபாய் பெறுமான விளையாட்டு உபகரணங்கள் காணப்படுது. 8000 ரூபாய். 2024 ஜனவரி 1 மேலும் 4000 ரூபாய் பெறுமான விளையாட்டு உபகரணம் வாங்குறோம். ஆரம்பத்தில் 8000 மில்லிக்கு வாங்கினது கொள்வனவு செஞ்சு 8000. அப்ப எல்லாம் எங்கிட்ட எவ்வளவு விளையாட்டு உபகரணம் இருக்கும்? 12000 இருக்கும். ஆனா இறுதியில் எவ்வளவு இருக்கு சொல்லுங்க. 11500 வரைக்கும் எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 500 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அது உடங்கிருக்கு. 8000 ரூபாய் விளையாட்டு உபகரணம் ஆரம்பத்துல கொள்வனவு செஞ்ச 4000. அப்ப கூட எவ்வளவு விளையாட்டு உபகரணம் இருக்கு? 12000 ரூபாய் இருக்கணும். ஆனா எவ்வளவு இருக்கு? பரிசு மாத கடைசியில 11500 ரூபாய்க்கு விளையாட்டு உபகரணம் என்னடா சொத்துடா. விளையாட்டு உபகரணம் குறைஞ்சா என்ன? தேய்வு. தேய்வு செலவு. செலவு வருமான கூட்டுக்கு வரும். எங்க இருக்கு? விட 4000 விளையாட்டு உபகரண வருமானத்துக்கு 500 ரூபாய் வருமானத்துக்கு செலவாக பதிவு செய்யப்படும். சரியா? விளையாட்டு உபகரணங்கள் நடைமுறை அல்ல சொத்துடா. 8000 ரூபாய் 4000 ரூபாய் வாங்கினா 12000. 12000 11500 ரூபாய் குறை 500 ரூபாய் குறைஞ்சிட்டு சொத்து குறைவதற்கு பேர் என்ன? வருமானத்தை என்ன பேக்கரி ஒன்றில் நீர் மற்றும் மின்சாரத்துக்கான கிரயம் என்ன? நேரில் பொருள். நேரில் பொருள். நேரில் பொருள். மின்சாரம் மற்றும் நீர் மற்றும் மின்சாரத்துக்கான கிரயம் ரெண்டையும் கேட்கறதால நாங்க சொல்லுங்க. ஏனைய உற்பத்தி மேந்திரைக்கிறேன். ஏனைய மேந்தலையில் ஏனைய உற்பத்தி மேந்திரைக்கிறேன். ஏனைய உற்பத்தி மேந்திரைக்கிறேன் 32 பாரு. பானொன்றின் விற்பனை விலை 150 ரூபாய். நல்ல ஏனைய மேந்தல் பால் என்னது? மின்சார செலவு தான். ஆனா நீர்னு மட்டும் வந்திருந்தா நீர், விறகு, ஓடு சுடுறதுக்கு பயன்படுத்தப்படுற விறகு எல்லாமே என்ன? அது நேரில் பொருள். நேரில் பொருள். சரியா? அதே மாதிரி அந்த இது கேக்கு பனிசி போக ஈஸ்ட் எல்லாமே என்ன? ஈஸ்ட் நேரில். ஈஸ்டும் நேரில் பொருள். ஒரு கேக்குக்கு எவ்வளவு? ஒரு அலகுக்குள்ள ஒரு அலகுக்கு எவ்வளவு உப்பு எல்லாமே என்ன? நேரி. ஈஸ்டும் நேரி தான். ஒரு அலகுக்கு எவ்வளவு தூக்கி போடணும்? ஒரு அலகு கூட ஒரு ஷர்ட் தைக்கிறதுக்கு ஒரு பானுக்கு எவ்வளவு போதுமானது தெரியும். ஒரு பானுக்கு எவ்வளவு போதுமானது தெரியும். அது நேர். ஆனா ஒரு பானுக்கு எவ்வளவு ஈஸ்ட் போடுறது பாரு, ஒரு அளவுக்கு தூக்கி போடும். அதனால ஒரு அளவுக்குள்ள எவ்வளவு கிரையம் இருக்குன்னு தெளிவா தெரியாட்டி அது நேர். அதாவது டிசைட் பண்றது விரிவான விஷயம் இல்லைனே. எவ்வளவு விலை கூட கேட்க தேவையில்லை. விற்பனை விலை 150 ரூபா. எவ்வளவு லாபம்? 20 ரூபாண்டா ஒரு பாண்டை கிரையம் போடும். இந்த 150 ரூபாய் லாபம் இருக்கும். அப்ப லாபத்தை கணக்கிட்டு எவ்வளவு கிரையம் வரும்? 130 ரூபா. மூணாவது கிரையத்தையும் லாபத்தையும் முடிஞ்சாட விற்கிற. அப்ப கிரையம் தெரியா? கிரையத்தோட 20 ரூபாய் லாபத்தை கூட்டித்தான விற்பாய். அப்ப எவ்வளவு வருது? கிரையம் 130. அடுத்தது பின்வரும் தகவல்களை பயன்படுத்தி 33, 34 ஆகிய வினாக்களுக்கு விடை கேட்க. 33, 34க்கு விடை கேட்க. கவனிங்க. இயந்திரத்தின் கிரயம் 4 லட்சம். உச்சுமை குறிண்டாங்க. அதை நீங்க ஊரு கொண்டு வர செலவு. பொறுத்துறாங்க. ஹிட் பண்றது. திருத்துறாங்க. அது திருத்து. ஆயுட்காலம் 5 வருஷம். எஞ்சிய பொறுமை என்ன தெரியுமா? படிச்சீங்களா? எஞ்சிய பொறுமை அந்த சொத்து
எத்தனை வருஷம் பாவிக்கலாம்? 5 வருஷத்துக்கு பிறகு நீங்க அதை பாவிக்கலாம். 5 வருஷத்துக்கு போய் அது கொண்டு 60,000 விற்கிறோம். அதான் இந்திய பொறுமை. ஆயுள் முடிஞ்சதுக்கு பிறகு விற்கக்கூடிய விலை. ஆயுள் முடிஞ்சதுக்கு பிறகு விற்கக்கூடிய விலை. படிச்சுக்கலாம், அந்த விஷயம் படிச்சுக்கலாம். கவனிங்க, அதுக்கு வணக்கம் கவனிங்க. சரி, 33ஆம் கேள்வி படிக்கடிச்சு கவனியா. ஒரு எக்ஸாம் வந்து கிடையாது, பாசம் வந்து கேள்வி. மேலே தரப்பட்ட இயந்திரத்தின் கிரயம் மற்றும் பெருமானத்தை விடக்கூடிய பொருள். கிரயம் உண்டா இயந்திரம் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கோம்? 4 லட்சம். அதை கொண்டு வர செலவு கிரயத்துக்குள்ளவர், அதை ஃபிட் பண்றது கிரயத்துக்குள்ளவர், திருத்துறது பராமரிக்கிறது கிரயத்துக்குள்ள வராது. அது அடிக்கடி ஏற்பட செலவு, அது வருமானத்துக்கு வர செலவு, சொத்துக்குள்ள வராது. திருத்த செலவு நீங்க படிச்சு நிர்வாக செலவு தானே. வருமானத்துக்குள்ள வர செலவு இங்க வராது, சொத்துல கிரயத்துக்குள்ள வராது. அதாவது நீங்க 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின கொழும்பு வச்சுக்கோமே, உங்களோட ஊருக்கு கொண்டு வரது டிரான்ஸ்போர்ட் வருது எவ்வளவு? அதான் உச்சமை கூலி. குறைஞ்ச உடனே தெரியணும், டெக்னீஷியன் வச்சு ஃபிட் பண்ணணும். அப்ப அந்த இயந்திரத்தை கிரயமோட வரும் 460,000 பேர். 460,000 பேர். 460,000 ஆன்சர் எத்தனை இடத்துல? ஜஸ்ட் 460,000 எத்தனை இடத்துல சொல்லுங்க? 3வது விட. சரியா? 4 லட்சம் உடையீங்கன்னா அது பிரிக்கும். சரியா? அடுத்து இப்ப 460,000 ரெண்டு இடத்துல இருந்திருந்தா தேவடையக்கூடிய பொறுமைண்டா சரியாடி நோட் பண்ணிக்கங்க. தேவடையக்கூடிய பொறுமைண்டா சொத்திர கிரயத்திலிருந்து எஞ்சிய பொறுமதியை கழிக்கணும். சொத்திர கிரயத்திலிருந்து எஞ்சிய பொறுமதி 60,000 கழிச்சு எவ்வளவு இருக்கும்? எஞ்சிய 460,000 கிரயண்டா ஆயுள் முடிஞ்சது பிறகு 60க்கு விற்கலாம்டா நீ இழக்க போனது எவ்வளவு? அதான் தேவடையக்கூடிய பொறுமை. சரியா? எவ்வளவு சொத்து கிரயம்? வாங்குற செலவெல்லாம் கூட்டணும், திருத்துற செலவு பராமரிப்பு செலவு வந்தா கூட்டுறாங்க, நிறைய வர மாட்டேன். எவ்வளவு பேர்? சரியானே? பொருத்துறதுக்கு இன்னொரு பேருக்கு நிறுவுறன், திட்பான். சொத்திர கிரயத்திலிருந்து நியமனம் எஞ்சிய பொறுமதியை கழிச்சா எவ்வளவு வருது? இந்த 4 லட்சம் ரூபாய் தான் தேவை போகுது இந்த 5 வருஷத்துக்கு. அடுத்த இது கடி தேவை வாங்குற எப்படி எவ்வளவு தேவை போகுது? 4 லட்சம் 5 வருஷத்துக்கு. அப்ப 5ஆல பிரிங்க. தேவையக்கூடிய பொறுமதி 5ஆல பிரிங்க. 4 லட்சத்தை 5ஆல பிரிங்க. 80,000 பேர் தேவை. எவ்வளவு தேவை வரும்? 80,000 கூட 3வது. சரியா? சொத்திர கிரயத்திலிருந்து எஞ்சிய பொறுமதியை கழிச்சு ஆயுளால பிரிக்க வரது பொறுமானத்தை. முக்கியமான சமன்பாடு போறவர்களுக்கு வந்திருக்கு. பாசிபிளா காட்ட முடியாது அவங்களுக்கு. அடுத்த பாரு தேவட நோட் பண்ணி வச்சு சொத்திர கிரயத்திலிருந்து எஞ்சிய பொறுமதியை கழிக்க வாரது என்ன? பொறுமானத்தேவு அடையக்கூடிய பொறுமதி. அது ஆயுளால பிரிக்க வாரது பொறுமானத்தேவு. சரியா? இங்க பாருங்க, பொறுமானத்தேவுக்கு என்ன வரைவிலக்கணம் படிக்கிறோம். பொறுமானத்தேவுக்கு என்ன வரைவிலக்கணம்? சொத்திர பொறுமதி பொறுமானத்தில் அடே வருமானத்துக்கு என்ன வரையணும்? சொத்திர கிரயத்திலிருந்து எஞ்சிய பொறுமதியை கழிக்க வருகின்ற வருமானத்தை அடையக்கூடிய தொகையை அச்சொத்தின் பயன்தர ஆயுள் காலத்தால் பகிர்ந்தளிக்கின்ற தொகை வருமானத்தை. சொத்திர கிரயத்திலிருந்து எஞ்சிய பொறுமதியை கழிக்க வருகின்ற வருமானத்தை அடையக்கூடிய தொகை பெறுமதியினை சொத்தின் பயன்தர ஆயுள் காலத்தினால் பகிர்ந்தளிக்கின்ற தொகையோடு வருது. 80,000. இதெல்லாம் தேவைக்குரிய வரைவிலக்கணம். வருமானத்தை வேண்டும். சரியா? அடுத்தது பின்வரும் தவறை பயன்படுத்தி 35 40 வரையான வினாக்களுக்கு விடையில்லை. இது ஒவ்வொரு முறை மாறவே இல்லையே. ஆனால் 2020 போன முறை 24 23 வாங்க அங்க இதே வழியே
வளமே விற்பனை தானே சேவை வணிகம் மாதிரி போட்டிருந்தாங்க. பேப்பரை பார்த்த வளம் ரைட். இப்போ செலவு கவனமாக கவனிக்கும். இப்போ இதுல செலவெல்லாம் வாசிக்கொடுங்க பாருங்க, செலவை பாருங்க. முப்பத்தஞ்சாம் கேள்வி கவனிக்கலாம். பேப்பர் பாருங்க காட்டு. சேவை வணிகம், சேவை வருமானம் போட்டிருக்கு. பொருள் விற்கிறான போடுற இந்த கடைசி பேப்பர் பார்க்கலையா நீங்க? கடைசி பேப்பர் பார்த்தா பேப்பர் வைக்காது. இதுல இந்த கேள்வி இந்த கேள்வி 35 வருமானம், சேவை வருமானம், தரகு வருமானம், செலவுல சம்பளம் அப்படி அப்படித்தான் இருந்தது. பழமை அப்படி வாரலையே வித்தியாசமா தான் நீ சரியா டைம் கவனி கழிச்சிட்டு தான் செய்யல ஒரு பேடி போடுறோம். செவின் வணிகத்தில் 31/12/2024 விற்பனை கிரயத்தை முத்திராவத்தை நீங்க சொல்லுங்க. விற்பனை கிரயம் காண்றப்பன்னு சொல்லுங்க. ஆரம்பில் கூட கொள்முதல் போட்டு பங்களிக்கிறோம். செலவுல பாருங்க. ஆரம்பில் போட சொல்லுங்க. 35ஆம் கேள்வி ஆரம்ப விற்பனைக்கு முன்னுக்கு பாருங்க. ஆரம்ப விற்பனைக்கு 40,000. ஆரம்ப விற்பனை 40,000. அடுத்தது கொள்பன விலைக்கு 1,50,000. ஆரம்ப விற்பனை கொள்பனவை கூட்டி பங்களிக்கணும். உச்சுமை குறிக்கட்டா டேம் பார்க்கணும். உச்சுமை குறிக்கட்டு பார்க்கணும். அது 20,000 கூட்டி கேட்டா 2,10,000 பேர். அடுத்து உரிய பங்களிக்கணும். விற்கப்படாத சரக்கு ஆரம்ப விற்பனை கொள்பனவா கூட்டம் கூட உச்சுமைக்குரிய கூட்டது விரிவிற்கு அடுத்த பக்கம் பாருங்க 60,000. ஆகவே விற்பனைக்குரிய மூலம் 1,50,000. 1,50,000 எடுத்திருக்கு சொல்லுங்க. 2வது மட்டும் நடிக்கலாம். 2வது 2 வடை கட்டா இங்க பாருங்க. 2 வடை கட்டானே ஒரு வடையை காணுங்க. அந்த வடை ஒரு இடத்துல இருந்தாங்க. அது நம்மளோட ஆனா 2 இடத்துல இருக்கா. மொத்தலாத காண்றது அதை கண்டு காட்டுறேன். மொத்தலாம் காண்றது சொல்லுங்க. விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழிக்கிறது. விற்பனைக்கு பாருங்க தரவுல விற்பனைக்கு 2 லட்சம். விற்பனை கிரயத்தை கழிக்கலாம் 1,50,000. சரியா? 50,000 மொத்தலாம் நீக்கிட்டாங்க 2வது. சரியா? 36ஆம் கேள்வி 36 31/12/2024 முடிவெற்ற ஆண்டுக்கான இலாவணட்ட கூட்டில் விநியோக செலவு கேட்க. அப்ப இதுக்கு நீங்க அங்க போய் தேட தேவையில்லை. இது போய் பாருங்க. உபகரண தேவைக்கு தானே அது நிர்வாக செலவு. வாடகை நிர்வாக செலவு அது விடல். கட்டட வாடகை நிர்வாக செலவு. வங்கிக்கடன் வட்டி செலவு நிதி செலவு அப்ப அது விடல். அறவிட முடியாத கடன் விநியோக செலவு. வங்கிக்கடன் வட்டி நிதி செலவு அப்ப 2 மரத்தில் விடல். விநியோக செலவு மட்டும் இருக்கணும். அப்ப 3 விடனா விடத்தினாவது விநியோக செலவு மற்றும் நிதி செலவு. சாரி, விநியோக செலவு மற்றும் நிதி செலவு விட நான் 3வது. ஏன் அறவிட முடியாத விநியோக செலவு வங்கி கடன் நிதி செலவு விட 3வது. நாணயம் விடல. உபகரண தேவை நிர்வாக செலவு. அறவிட முடியாத விநியோக செலவு அது விடல. 37ஆம் கேள்வி முதலீட்டு வருமானத்தை கேட்க. என்ன கேள்வி? முதலீட்டு வருமானம். முதலீட்டு வருமானத்தை வந்து பாருங்க. முதலீட்டு வருமானம் இருக்கின்ற பாருங்க. அப்ப உங்களோட செலவு பரிச்சமே பாருங்க. முன்னுக்கு முதலீட்டு வருமானம் இல்ல 20% முதலீடு பாத்தீங்களா? 20% முதலீடு தானே. எப்படி பார்க்கலாம்? 20%. 1,00,000க்கு 20 பார்க்கிறோம். 1,00,000 ரூபாய் முதலீட்டுக்கு 20% பார்க்கிறோம். முதலீட்டு வருமானத்துக்கு இன்னொரு பேர் முதலீட்டு வட்டி. பாருங்க முதலீட்டு வட்டிங்கிற ஏரிய வருமானம்.
முதலீட்டு வட்டிங்கிறது ஏனைய வருமானம். முதலீட்டு வருமானத்துல மற்ற பேர் இன்வெஸ்ட் பண்ணலாம். பணத்தை நீங்க வெளியில மூலதனம் போற முதலீடு வரும். குழம்பிலாதாங்க மூலதனம் போற மூலதனம்ங்கிற என்ன? முதலாளி நிறுவனத்துக்கு கொண்டு வர முதலீடுங்கிற என்ன? நாம வெளி நிறுவனங்கள் இந்த பணத்தை கொண்டு இன்வெஸ்ட் பண்ணணும். சரியா? இப்ப பாருங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு 20% பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 20,000 பேர். ஒரு சைவரை குறைஞ்சா 10,000, ரெண்டா பெருக்கினா 20,000. அப்ப 20,000 ரூபாய் முதலீட்டு வருமானம். முதலீட்டு வருமானம் 20,000 ரூபாய் விட எங்க சொல்லுங்களேன்? 4வது கூட. இப்ப நீங்க ஒரு வகையான ஆக்கள் தானே, அங்க பெற வேண்டிய மிக பாருங்க மேலே ஏற்றவர்கள் அதற்கு அவனுக்கு தேவையில்லையே. வருமானம் தான் பாருங்க எவ்வளவு முதலீட்டு வருமானம் 20,000. அது எவ்வளவு பெற வேண்டியிருக்கு? 5,000. அடுத்த பக்கம் பாருண்டா 5,000. அப்ப பெற்ற முதலீட்டு வருமானம் தான் 15,000. பெற்றதுதான் 15,000. பெற்றது வருமானம் 20,000. வருமானம் பெற்றது கிடைக்கும், பெற வேண்டியது கிடைக்கும். அப்ப 20,000 வருமானம், அது எவ்வளவு பெற வேண்டியது? 5,000. பெற்ற வருமானம் கேட்ட எவ்வளவு கூட? 15,000. காசா பெற்ற வருமானம் கேட்டிருந்தா கூட உங்களுக்கு வந்திருக்கும் 15,000. 3ஆவோட வந்திருக்கும். சரியா? ஆனா வருமானம் கேட்ட தலைங்க வரும். இந்த ஆண்டு வருமானம் தான் வரும். விளங்குதா? அடுத்த பாருங்க 38ஆம் கேள்வி. வங்கி கடன் வட்டியை கேட்க சொல்லுங்க. அப்ப வங்கி கடன் வட்டி எவ்வளவு பாருங்க. எவ்வளவு பார்த்துக்கு கஷ்டப்பட்டு செஞ்சுங்க. வங்கி கடன் வட்டியை கேட்க பாருங்க. வங்கி கடன் எவ்வளவு இருக்கிறா? 120,000 ரூபாய். 12 வீத வங்கி கடன். சரியா? 12 வீதம் தான் என்ன? வட்டி வீதம். சரியா? ஆனா செம்மையாக்கு 4 பாருங்க. செம்மையாக்கு 4 பாருங்க. மேலே 4 சொல்லிக்கிறோம். 1,9 வங்கி கடன் பெற்றிருக்கும். 31/12/2020 வட்டி கொடுக்கலையா? கேள்வி இலாவணத்தை கூட்ட காட்ட வேண்டிய வங்கி கடன் வட்டியா 38ஆம் கேள்வி. சரியா? அப்ப நீங்க என்ன சொல்லணும்? 1,9 வங்கி கடன் புறப்பட்டு அப்ப 1,9 பார்ப்போம். 9 மாதத்துல சரி 1,9 கடன் வாங்கி என்ன 1,9 கடன் வாங்கினா 1,9 வட்டி கொடுக்கணும். அப்ப என்ன வரும்? 9, 10, 11, 12. எத்தனை மாதம் வட்டி வரும்? 4 மாதம் வட்டி தான் வருமானம் கொண்டு வருது. கடன் வாங்கி 4 மாதம். 1,9 இருந்து 31 வரைக்கும் வட்டி. கடன் வாங்காத காலத்துக்கு என்ன வட்டி கொடுக்க போறீங்க நீங்க? ஏற்கனவே சொல்லலாம் உங்களுக்கு கலந்து. ஏற்கனவே நம்ம இலாமட்ட கூட்ட பார்த்தா ஒன்றுமே சொல்லல, வருஷ வட்டி பார்த்து. ஆனா நான் 1,7 உங்களுக்கு தெரியாதா? அது மாதிரி தானே போட்டிருக்கேன். அதை காட்டிக்க படுது. இங்க பாருங்க 100க்கு 12 வீதம். 120,000 ரூபாய்க்கு வட்டி பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு வருது? 16,400 ரூபாய்க்கு வருஷ வட்டி. அதுக்கு மட்டும் பாருங்க சூப்பர் படம் அடிச்சு சூப்பர் பேப்பர். நீங்க 14,400 படம் சொல்றீங்க. சரியானே? எப்ப கடன் வாங்கினது? 1,9. அப்ப எத்தனை மாதம் வட்டி வரும்? 9 மாதம் வட்டி வாங்கணும், 10 மாதம் வட்டி வாங்கணும், 11 வட்டி வாங்கணும், 12 வட்டி வாங்கணும். எத்தனை மாதம் வட்டி வரும்? அப்ப இந்த வட்டி என்ன வட்டி? 12 மாதம் வட்டி. 4 மாதம் வட்டி பார்க்கணும். தேசம் சுருக்கிறான். இதையும் சுருக்கிறீங்கன்னா 3. அப்ப என்ன வரும்? 4,800 ரூபாய் தான் வட்டி வரும். எவ்வளவு வட்டி வரும்? 4,800 ரூபாய் வட்டிங்கிற விடாம 4,800 ரூபாய் வட்டி. 2வது ஆன்சர். சரியா? 14,400 ரூபாங்கிற 12 மாதம் வட்டி தானே. ஆனா நம்ம கடன் வாங்கி 4 மாதம் தானடா. அப்ப 4 மாதம் கடன் 4 மாதம் வட்டி அந்த வருமானத்துக்கு போகும். 4 மாதம் கடன் வாங்கி வருஷ வட்டியை போட்டு நல்ல வரையும் நீங்க கம்பெனி எடுத்து கூடாது. 39 31/12/2024 உள்ளமாறான நிதி நிலைமை கூட்டில் காட்டப்படும் அலுவலக உபகரணங்களை கிளையத்தை கேட்கிறார். என்ன கேள்வி? அலுவலக உபகரணங்களை கிளையம் எவ்வளவு இருக்கு? அலுவலக உபகரணம் எவ்வளவு இருக்கு?
2,40,000 അതാണ്ടാ കിരയം അതാണ്ടാ ഇവിടെ ഓരോ യോസിക്കോടും അലുവലവ് പണത്തെ കിരയമുണ്ട് അലുവലവ് പണം അവിടെ ഇരിക്കും 2,40,000 അതാകുമ്പോൾ എവിടെ ഇരിക്കും ആ 4 എവിടെ ഇരിക്കും கவனிங்க 40ஆம் கேள்வி தான் முக்கியம் நம்ம கதைக்கிறோம் கவனிங்க 31/12/2024 உள்ளவாறான நிதி நிலைமை கூற்றில் காட்டப்படும் நடைமுறை பொறுப்பு மற்றும் நடைமுறை அல்லா பொறுப்புகள மொத்தம் என்ன நடைமுறை அல்லா பொறுப்பையும் நடைமுறை பொறுப்பையும் கூட்டி வார்த்தைகள் ரைட் இத விடத்தை ஒட்டுப்படுவதை பிடிக்கிறாங்க நீங்க சொல்லுங்க நடைமுறை அல்லா பொறுப்பு என்ன இருக்கிற தடவையில பாரு சொல்லுங்க நடைமுறை அல்லா பொறுப்பு என்ன இருக்கு நடைமுறை அல்லா பொறுப்பு வங்கி கடன் மட்டும்தான் இருக்கு 1,20,000 டேய் தம்பி என்னடா 6 கிளாஸ் அக்கவுண்டிங்கடா நடைமுறை அல்லா பொறுப்பு 1,20,000 1,20,000 அடுத்த நடைமுறை பொறுப்பை கூட்டணும் நடைமுறை பொறுப்பு என்ன இது பாருங்க அந்த தலைவரை பார்க்கணும் மூலதன உரிமை சொல்றேன் மூலதன உரிமையான கொள்வனவது செலவு முதலீடு சொத்து சொத்தா முதலீடு சொத்து நடைமுறை அல்லா சொத்து முதலீடு நடைமுறை அல்லா சொத்து நிலையான வைப்பு நடைமுறை அல்லா சொத்து விற்பனை வருமானம் ஒற்றுமை குறி கடன் கொடுத்தும் நடைமுறை பொறுப்பு கடன் கொடுத்தும் நடைமுறை பொறுப்பு கடன்பட்டும் நடைமுறை சொத்து அலுவலக உபகரணம் நடைமுறை அல்லா சொத்து வங்கி கடன் நடைமுறை அல்லா பொறுப்பு அப்ப நடைமுறை அல்லா சொத்தோட இன்னைக்கு 1,00,000 நடைமுறை அல்லா பொறுப்பு 1,20,000 நடைமுறை பொறுப்போட இன்னைக்கு 60,000 அப்ப எவ்வளவு விட 180,000 எங்க இருக்கு விட 180,000 எங்க இருக்கு விட கவனிங்க வங்கி கடன் வட்டி செலுத்தவில்லை என்னடா வங்கி கடன் வட்டி என்ன இல்லை செலுத்தவில்லை நல்லா பாருங்க வந்து வங்கி கடன் வட்டி செலுத்தவில்லை எவ்வளவு வங்கி கடன் வட்டி செலுத்தவில்லை வங்கி கடன் வட்டி செலுத்தவில்லை செலுத்த வேண்டிய வங்கி கடன் வட்டி நடைமுறை பொறுப்பு தானே பாத்தீங்களா முட்டைங்க பிழைக்கு பாத்தீங்களா எல்லாருமே சந்தோஷம் பிரச்சனை அப்ப 64,800 ரூபாய் 184,800 தான் படுது 184,800 தான் படுது அதோட 4,000 சரியா தம்பி சத்தப்படாம காணி உங்களோட நோமலா பார்த்தா சின்ன சின்ன மாட்பாடுல கொஞ்சம் கவனமா யோசிங்க பிழைக்கும் விடவே இப்ப நீங்க இந்த டேர்ம் எக்ஸாம்ல சில ஆட்களே கூடமா பழங்க நீங்க டேர்ம் எக்ஸாம்ல நீங்க ஏன் கூட மாசம் எடுக்கிறேன்னு சொன்னா டேர்ம் எக்ஸாம்ல ஒரு வேலை செய்வாங்க இந்த ஸ்கூல் பரீட்சைகள் பாடசாலை பரீட்சைகள் ஒன்று எடுத்த வெளியத்திலும் கொடுப்பாங்க நீங்க 4 வருஷம் பேர் படிச்சீங்க ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் எடுத்த எடுத்து கோடலுப்பு கடையில அடிச்சு வேலையெல்லாம் உங்களை டேர்ம் எக்ஸாம் முதலாவது விஷயம் சில விஷயத்தை கூட நீங்க வந்து கடைசி சொல்றது ரெண்டாவது விஷயம் வேண்டுச்சுன்னா அந்த பேப்பர்ல எம்சிக்கு இருக்குதானே அதுல 4 விட வேறு தானே உங்களுக்கு அதுல ஒன்று மட்டும் நம்ம மற்ற எண்ணிக்குவாங்க சும்மா ஒரு விடையை போட்டுவாங்க அப்படி கொலையாச்சு என்னையாரு விட வராது டிரைவன் கூட எடுத்துருவேன் கொஞ்சம் பாருங்க நீங்க 180 அங்க விட டக்குன போட்டு போய் சாப்பிடுவீங்க இப்படி எல்லாத்தோட மிதிக்க மாதிரி பிசினஸ் அப்படி தாண்டி எப்படி பார்த்து மாதிரி இப்படித்தான் இது நீங்க எந்த பாடம் இதான் கூட நீங்க எழுத போற 9 பாடம்
சரியாக யோசிச்சாலும் கூட வரும், கொலையாக யோசிச்சாலும் கூட வரும். எப்படி யோசிக்கணும்? நுணுக்கமாக யோசிக்கணும். எதுக்கு? பார்ட் பாண்டெலாம் ஒரு பேப்பர் எடுத்து ஒரு கரண்டை காட்டு. சரியா? இப்போ என்ன செய்வாங்க? பேப்பர் எடுத்த கூட அவங்க நீங்க எப்படி யோசிப்பீங்களோ அவங்க யோசிப்பாங்க. யோசிச்சு அந்த ஆன்சர் உருவாக்குவாங்க. இப்போ எந்த அளவுக்குண்டா கவனிங்க, 40 MCQ முடிக்கிறது 40 நாள் எடுப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு MCQ எடுக்கு. 40 MCQ உருவாக்குறா 40 நாள். ஒரு நாளைக்கு ஒரு கடியாரம் உருவாக்கு. எல்லா பாடம் தான், ஏழு அப்படிதான், எல்லாம் அப்படிதான். அப்ப எவ்வளவு கவனம் எடுப்பாங்க யோசிச்சு பாருங்க. என்ன சொல்ல வாரம்? இந்த பாடம் உண்டு இல்லை, நுணுக்கமா யோசிக்க, கவனமா யோசிக்க. சின்ன ஒரு மிஸ்டேக் விட்டா கூட போய் இது உங்களுக்கு சரியானே. இப்ப இது உங்களோட ஓ லெவல் வருது. ஓ லெவலை பொறுத்த வரைக்கும் கவனிங்க, இது நீங்க 9 எடுக்கணும், 8 எடுக்கணும், ஒரு இலக்கு ஒன்று இருக்கு. ஆனா உங்களோட லைஃப் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னத்துல இதுக்கு போறதான் உங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆகும். அதான் உங்க ஏ லெவலுக்கு போறது. என்ன அந்த ஏ லெவலுங்கிறதா உங்களோட வாழ்க்கை. அது என்ன ஸ்ட்ரீம் போனாலும், என்ன படிக்க போனாலும், அது நம்மளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி படிக்க போயிடும். நமக்கு எது ஏழுமோ எல்லா துறைகளையும் பெனிஃபிட் இருக்கு. பெனிஃபிட் இல்லாத துறைகள் இல்லை. சரியானே? ஆனா என்ன முக்கியம் சொன்னா நம்மளால 7 மண்டலத்தை சுமக்கணும். சில ஆட்கள் வருவாங்க, எந்த அளவுக்கு சொன்னா எந்த அளவுக்கு சில பிள்ளைகள் 9 எடுத்து 9 எடுத்து கலந்தாங்க. அந்த பிள்ளைகள் கூட மித்த மனிதர்கள் போய்கிட்டு வந்து செய்யறது, படிச்சு போட்டு 6 மாதத்துக்கு கூட வந்து செய்யறது, வட்டி எடுத்து போட்டு வாரது. அந்த ஒன்று பிள்ளை வந்தாங்க. என்ன நடக்க முடிச்சுன்னா, இப்போ ஸ்டீமால் வருவாங்க, கொஞ்சம் படிச்சுட்டு அங்கே போவாங்க. கொஞ்ச நாளைக்கு ஒரு புஷ்பத் நடக்கும். இப்போ ரிசல்ட் வாரத்துக்கு முன்னாடி 7 ஸ்டார்ட் ஆகுவாங்க. 7 ஸ்டார்ட் ஆகுற உடனே குயிக்காக 7 ஸ்டார்ட் ஆக வச்சுடுவாங்க. உங்களோட பேரண்ட்ஸுக்குள்ள ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. கூட நான் படித்து சேர்ந்து பேருக்கு 11 வருஷம் LKG UKG. அப்போ கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்க இல்லையா? உடனடியாக பாருங்க. நான் அன்றைக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், வகுப்பு ஸ்டார்ட் இப்போ போட்டான். அவங்களோட பேச்சு ஒரு பயாலஜி பாடம் பண்ணி இப்போ வகுப்பு ஸ்டார்ட் ஆகிட்டான். இந்த ஸ்டார்ட் ஆகல 18. இப்படி நம்ம முஸ்பாத்தி நடத்துவாங்க. நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க தான் போனோம். அது ஏன் ஏழியாக துவங்குறேன்னு அவங்க ஏ லெவல் இருக்கிற 2 வருஷம். ஏ லெவல் 2 வருஷம். அதை விட 2-3 மாதம் கூட படிக்கிறவங்களுக்கு சிலபஸ் தூக்கி பிடிக்கலாம். ஏன்னா இப்போ ஓஎல் மாதிரி நினச்சி ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி சிலபஸ் பிடிச்சா தம்பி இல்லை. ஓ லெவல் சொல்லி நான் போன வகுப்புல படிச்சு எழுதி போடலாம். அவ்வளோ பாடம். சரியா? நீங்கள் ஏ லெவல் படிக்கணும், வீட்டில் இருந்து படிக்கணும், செல்ஃப் ஸ்டடி படிக்கணும். அப்போ உங்களுக்கு கிளாஸ் குறையிருக்கும், வீட்டை படிக்கிறது கூட செய்யும். அதாவது செல்ஃப் ஸ்டடி கூட போட்டி பறிச்சாரு. வெளியே பாருங்க, இப்போ நாங்கள் நீங்கள் இப்போ எத்தனை மார்க்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இந்த டேர்ம் எக்ஸாம் இப்போ ஓ லெவல் ரிசல்ட் வருது உங்களுக்கு எழுதினீங்கண்டா. ஓ லெவல் ரிசல்ட் வருதுன்னா உங்களுக்கு அங்கே உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் தெரியுமா? 75 எடுத்தாலுமே என்ன ஏதான், 99 எடுத்தாலுமே என்ன ஏதான், 74 எடுத்தா என்ன அவ்வளோதான். 74 விஷயம் நல்லா காட்சிங்க ஒன்று பாய். ஏண்டா இங்க பாருங்க, இப்ப என்ன முந்தி எப்படின்டா அவனுக்கு முந்தி எப்படின்டா 74 எடுத்தே வாங்க புள்ள பாவம் உடனே 74 எடுத்தா புள்ள பாவம் உடனே ஒன்றை கூட்டி 75 அது இனி இல்லை. ஏன் இல்லைண்டா பேப்பர் பார்க்கறவங்களுக்கு அங்கே சொல்றதை கேளுங்க. மாஸ்டர் இழந்தாரு ரிசல்ட் வேண்டாம். அந்த பேப்பர் பார்க்கறவங்களுக்கு என்னன்னா பேப்பரை பார்க்கற மட்டும்தான். அவங்க என்ன இடம் மாஸ்க் கூட்டி போடுறது. சரியா? அவன் ஏபிஏ நாம போடப்படும். ஏபிஏ நம்ம என்ன போடும் சிஸ்டம். உங்களோட மார்க்ஸ் 75 ஏன்னா ப்ரோக்ராம் பண்ணுவான், 65 பீன்னு ப்ரோக்ராம் பண்ணுவான், 35 எஸ் ப்ரோக்ராம் பண்ணுவான். ப்ரோக்ராம் பண்ணி கூட நீவான் உங்களோட ரிசல்ட்டை கொடுத்தேனே, உங்களோட ரிசல்ட்டை கொடுத்த ரிசல்ட் அது போடும். எது போடுற சிஸ்டம் போடும். சரியா? அப்போ நாடு என்ன வேங்க போடல சிஸ்டம் தான் போடுறது. ஏபிசி டபிள்யூ எல்லாம் போடுறது ப்ரோக்ராம் பண்ணி விட்டுருவான். பண்ணி கூட எல்லா பிள்ளைகளையும் அப்படியே கொடுத்துருவான். உங்களோட ரிசல்ட் அப்படியே மார்க்ஸை கொடுத்துட்டான்னா உங்களோட ரிசல்ட் அதே ப்ரோக்ராம் போடும். அப்போ என்ன வராது, கொலை வராது. 34 எடுத்தீங்கன்னா அப்படி அது 35 எஸ் போடுறோம். இல்லை அது மெனுவல் செய்யறவர், நம்ம செய்யறவர், நான்டா ஜீவர், உங்களோட சாரா ஜீவர் அவங்க செய்ய
இதான் பிஎஃப் ப்ரோக்ராம். அதாவது மார்க்ஸில் மார்க்ஸ் வரைக்கும் கேர்லெஸ் பண்ணி தாங்க. சரியா? ரைட். சந்தோஷம் போய் எழுதுங்கப்பா. ரொம்ப சந்தோஷம் இல்லையா? வழுக்களை சிலத்தில் கொஞ்சம் நோம்பலாக பார்த்துட்டு போங்க. சரியா? ஏன் அதை நான் கூட போட்டு போனேங்கடா அதை விட இன்னொரு கஷ்டமா தான். ரைட். அப்படியே போ விளங்குது. அது தம்பி இந்த கேள்விக்கு தானே இந்த முறை வந்த கடைசி கேள்வி நான் உங்களுக்கு கூட குரூப்பில் போட்டுறோம் போட்டோ பிடிச்சி. சரி, அது என்னண்டா நான் சொல்றேன் நாளைக்கு பிடிச்சி. இது என்னண்டா நிறைய பேர் கொஞ்சம் குழம்பின் பழமையா உங்களுக்கு வார இப்ப செஞ்ச மாதிரி தானே வார. இது என்னன்னு சொன்ன இந்த கேள்வி செஞ்சீங்களா? நீங்களா கடைசியா வந்த பேர் உங்களுக்கு முதல்ல வந்த பேர் என்ன கேட்டீங்கன்னா 1/1/2023 23 ஓரவருக்கு வந்த கேள்வி. 1/1/23 சேவை வணிகம் ஒன்று ஆரம்பிக்க சமீரா 5 லட்சம் ரூபாய் மூலம் 320,000 ரூபாய் அலுவலக பணங்களை வாங்குற வருமானம் 2. ஒன்று சேவை வருமானம், தரகு வருமானம், செலவு. அடுத்தது சொத்து தந்திரிக்க, பொறுப்பு தந்திரிக்க கொஞ்சம். இப்ப கேள்வி மேலதிகத்தவர் தந்திரிக்க இருப்பெல்லாம் இல்லையா? ஒரு இருப்பெல்லாம் இல்லை. அடுத்தது சென்மதி சம்பளம் தந்திரிக்க, புறவண்டிய வருமானம் தந்திரிக்க, கேள்வி தந்திரிக்க கொஞ்சம் கவனிக்க. 31/12/2023 முடிவடைந்த வருடத்துக்காக தயாரிக்கப்பட்ட வருமான கூற்றில் உள்ளடக்கப்பட்ட ஊழியர் சம்பளம். ஊழியர் சம்பளம் செலுத்தப்பட்ட 220,000. பெரிய கேள்வி. செலுத்தப்பட்டது 1,20,000, செலுத்த வேண்டிய 20,000. அப்ப செலுத்தப்பட்ட சம்பளம் 120,000, செலுத்த வேண்டிய 20,000 தான் சம்பளம் போடும். 1,40,000 ரூபாய். 1,40,000 ரூபாய் 4வது எவ்வளவு 3 போட்டு கிடக்கு 4வது ரூபாய். சரியா? அடுத்து செலுத்தப்பட்ட சம்பளம் 1,20,000, செலுத்த வேண்டிய சம்பளம் 20. அப்போ எவ்வளவு? 1,40,000 4வது. அடுத்தது 31/12/2023 முடிவடைந்த வருடத்தில் வருமான கூற்றில் உள்ளடக்கப்பட்ட நிலைய நிர்வாக செலவு. என்ன கேட்கார்? நிலைய நிர்வாக செலவு கேட்கார். அதாவது நிர்வாக செலவு கேட்கார். அப்ப நிர்வாக செலவு வந்து பார்க்கணும். நிர்வாக செலவு சம்பளம் என்ன செலவு? நிர்வாக செலவு 1,40,000. அவன் பாட்டா 120 போட்ட 120 கொடுக்க வேண்டிய செலவு 20 கூட்டணுமே. அப்ப 140. விளம்பரம் என்ன செலவு சொல்லுங்களேன்? அது விநியோக செலவு. கடம்பட்டி என்ன செலவு? அது நிதி செலவு. காகிதாதி எழுதுகள் இடமற்ற பேர் ஸ்டேஷனரி. காகிதாதிங்கிற எழுதுகள் இடமற்ற பேர் அது நிர்வாக செலவு. மின்சாரம் 15,000 நிர்வாக செலவு. 1,60,000 நம்முடைய எத்தோடணும் 1,60,000 2வது. சரியா? அடுத்தது மொத்த நடைமுறை பொறுப்பு கேட்க. மொத்த நடைமுறை பொறுப்பு கவனிங்க. நடைமுறை பொறுப்பு அவர் தந்திரிக்கா வங்கி மேலே பற்ற என்ன? வங்கி மேலே பற்ற நடைமுறை பொறுப்பு. வங்கி கடன் வங்கி மேலே பற்ற பேங்க்ல இருக்கிற பணத்தை விட மேலதிகமாக எடுக்கிறது என்ன சொல்ற? ஓடின்னு சொல்லுவாங்க. வங்கி மேலே பற்ற நடைமுறை பொறுப்பு. அதே மாதிரி செலுத்த வேண்டிய சம்பளம் பார்த்தா செலுத்த வேண்டிய சம்பளம் நடைமுறை பொறுப்பு. பாருங்க, நடைமுறை பொறுப்பு. வங்கி கடன் தானே கவனிங்க. வங்கி கடன் 50,000. வங்கி கடனுக்கு 10 வட்டி பார்த்தோம்னா 5,000. வங்கி கடன் 50,000 வட்டி பார்த்தா 5,000. 5,000 ரூபாயில 2,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். அப்போ கொடுக்க வேண்டிய வட்டி 3,000. ஆகவே நடைமுறை பொறுப்பு 1,23,000 விட ஏற்றணும். நடைமுறை பொறுப்பு 1,23,000 இல்ல 10,000 33,000. வங்கி மேலே பட்டு 10,000. அடுத்தது கொடுக்க வேண்டிய சம்பளம் 20,000 நடைமுறை பொறுப்பு. வங்கி கடனுக்கு வட்டி பார்த்தோம்னா 5,000. 50,000 ரூபாய் 10 வட்டி பார்த்தா
அதில் கொடுத்திருக்கும் 2000 கொடுக்க வேண்டிய வட்டி 3000 33,000 ரூபாய் எத்தனை 33,000 ரூபாய் விட 3வது இருக்கு. அடுத்த மொத்த சொத்தை கேட்க மொத்த சொத்துன்னா என்ன நடைமுறை சொத்தையும் நடைமுறை அல்லா சொத்தையும் கூட்ட வாரம் நடைமுறை சொத்தையும் நடைமுறை அல்லா சொத்தையும் கூட்ட வாரம் இதில் கவனிங்க அலுவலக உபகரணம் என்ன அலுவலக உபகரணம் 3,20,000 3,20,000 என்ன நடைமுறை அல்லா சொத்து தொழில் மொத்த சொத்து கவனிங்க அப்ப இதுல அலுவலக பணம் 320,000 அந்த 320,000 ரூபாயில தேய்வை கழிக்கணும் தேய்வு 10% அப்படி கோரி போ கதைக்கிறார்கள் போங்க தேவைப்படுறது அனுப்பணும். நாம செய்யற ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு இதுவும் நம்ம லைஃப்ல இப்ப நீங்க எக்ஸாம் உள்ள கொண்டு விடணும் முந்தைய மாதிரிலாம் பார்த்து மடிக்கிறா சிஐடி போட்டிருக்கேன் அப்படின்னா எக்ஸாம் வளர்க்க முந்தைய மாதிரி பார்த்து மடிக்கிறேன் பார்த்து அடித்த யாருக்கு வேலை வராது உனக்கு சூப்பர்வைசர் அவன் தான் இருப்பான் பாருங்க எப்படி இருப்பான் பாருங்க பார்த்து அடிச்சு பாஸ் பண்ணலாம் நினைச்சு பேசுறாங்க சரியா எல்லா ஹோலுக்குள்ளையும் திடீர்னு வருவாங்க சரியா நம்பிய பேசுறாங்க ஒன்னு நம்பி நீ போ பார்த்து கொடுக்குறாங்கன்னு அவனை மாதிரிக்க சும்மாரிக்க உங்களுக்கு ரிசல்ட் வராது நம்ம 7 வரைக்கும் நிறைய ஹோலுக்கு ரிசல்ட் வர மாட்டேன் நமக்கு திடீர்னாக்கள் போன முறை ஒரு ஹோலுக்கு ரிசல்ட் இல்லை அடுத்த முறையெல்லாம் பிள்ளைகள் அவன் கடன் ஆன மாதிரிக்கான கட்டிக்கார பிள்ளை பாதிக்கப்படக்கூடாது சும்மா நோமலா வந்துட்டு நீங்க சொல்லுங்க நீ 60 மாசம் தான் உனக்கு டேலண்ட் இருக்கு உனக்கு என்ன ரிசல்ட் வரும் 60 மாசம் உனக்கு டேலண்ட் உனக்கு என்ன ரிசல்ட் வரும் சி வரும் நீ 15 மாசம் பார்த்து அடிச்சா 15 மாசம் பார்த்து அடிக்கிறது உனக்கு என்ன ரிசல்ட் வரும் ஏ வரும் அப்ப அங்க ஏ எடுத்துட்டு நீ பயோ மிக்ஸ் படிக்க போயிட்டு அங்க போயிட்டு ஓலைப்படுத்தி சி டேலண்ட் போயிட்டு ஏ எடுத்து எப்படி ரிசல்ட் வரக்கூடாது ஏ படிக்கலாமா பயோ மிக்ஸ் படிச்ச ரிசல்ட் வருமா இப்ப நம்மளோட கெப்பாசிட்டி நம்ம குழந்தை நீ 75 எடுத்து நீ நான் யாரையும் பார்த்து அடிக்கல நான் செஞ்சு வந்த ரிசல்ட் நம்ம டேலண்ட் அது நிறைய விஷயங்களுக்கு கவனம் வைப்பாங்க உன்னை நம்பி போங்க நீங்க இதெல்லாம் நான் எப்படி நீ திரும்பி யோசிச்சு அவ்வளோ போக பாருங்க சில இடத்த எப்படி நீ தெரியல சொல்றதுக்கு இடத்து கவனிங்க குறிப்பிட்டா நீங்க எவ்வளவு படிப்பீங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்கா ரைட் இப்ப கவனிங்க இந்த அலுவலக உபகரணம் நடைமுறை அல்லாச்சு மாஸ்டர் பிரைமுடைய அணையம் எல்லாம் நீங்க பாருங்க இதுக்கு தேர்வு 10% 32,000 கழிக்கணும் தேவை கழித்து என்ன வரும் என்ன வரும் அதான் நடைமுறை அல்லாச்சு தேவை கழித்து போட்டு வர நடைமுறை அல்லாச்சு 2,88,000 பேர் நடைமுறை அல்லாச்சு காசு நடைமுறை சொத்து காசு நடைமுறை சொத்து 50,000 காசு நடைமுறை சொத்து இவരുടെ நடைமுறை சொத்துக்கிட்டு வரமுடா பெற வேண்டிய தரகு வருமானம் பெற வேண்டிய தரகு வருமானம் என்ன பெற வேண்டிய தரகு வருமானம் நடைமுறை சொத்து பெற வேண்டிய நடைமுறை சொத்து அப்ப இது நடைமுறை அல்லா சொத்து தேவை கழிச்சு விட்டுறோம் வேற நடைமுறை சொத்து இந்த கணக்கில் பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை எவ்வளவு அன்னி இப்ப முடிச்சோம்னு சொன்னா சைபர் 13 10 15 353,000 பெரும்படு 353,000 விட 2வது சரியா அடுத்தது தேர்தல் லாபத்துக்கு தேர்தல் லாபம் எப்படி காண்ற மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவு கிடைச்ச லாபம் இல்ல மொத்த வருமானம் தந்திரிக்க மொத்த வருமானத்தில் மொத்த செலவு கிடைச்சீங்கன்னா தேர்தல் லாபம் மொத்த வருமானம் சேவை வருமானம் 2,30,000 வருமானம் தரகு வருமானம் 75,000 ரூபாய் பெற்றது தரகு வருமானம் 75,000 ரூபாய் பெற்றது பெற வேண்டியது 15,000 பெற்றத்தையும் பெற வேண்டியதையும் கூட்ட வராம வருமானம் அப்ப 90,000 3,20,000 ரூபாய் மொத்த வருமானம் சேவை வருமானம் 7,30,000 பெற்ற தரவு வருமானம் 75,000
பெற வேண்டிய செலவு வருமானம் 15,000, அப்ப 90,000. மொத்த வருமானம் எவ்வளவு? 3,20,000. செலவு ஊழியர்கிட்ட சம்பளம் நம்ம கண்ட எவ்வளவு? 1,40,000. விளம்பரம் செலவு 40,000. கடம்பட்டி 2,000. ஆனா இந்த ஆண்டுக்கான கடம்பட்டி 5,000. இது கொடுத்த வட்டி. இந்த ஆண்டுக்கான கடம்பட்டி 5,000. 2,000 எடுத்தீங்கன்னா கூட அடுத்தது காகித செலவு 10,000. மின்சார செலவு 15,000. கடைசி வந்த கேள்வி பாருங்க பிரிக்கிறது. சரியா? பாருங்க, இது சம்பளம் 120,000. ஆனா இந்த ஆண்டுக்கான சம்பளம் எவ்வளவு? கொடுக்க வேண்டிய சம்பளம் 140. விளம்பரம் 40. அப்புறம் ஒண்ணும் இல்லை. கடம்பட்டி 2,000. ஆனா இந்த ஆண்டு வட்டி 5,000. அடுத்த காகித 10,000. மின்சாரம் 15,000. 180, 190, 2,00,000. இது 5,000 தானே? 2,10,000. சரியா? செலவு வருது 2,10,000. அப்ப எவ்வளவு வரும்? 1,10,000 வருது வரலாம். 1,10,000 வருது வரலாம். செலவு தானே? 32,000. தேவர் செலவு தானே? வருமான தேதிக்கு 32,000 செலவு. விட இரண்டாவது. அடுத்த 40 என்ன இருக்கார்? 31/12/2023 உள்ளவாறு மொத்த உரிமையாண்மை. மொத்த உரிமையாண்மை எப்படி காண்பது? மொத்த சொத்துல இருந்து மொத்த பொறுப்பை கழிச்சுக்கிட்ட உரிமையாண்மை. மொத்த சொத்துல இருந்து மொத்த பொறுப்பை கழிச்சுக்கிட்ட உரிமையாண்மை. உங்களுக்கு என்ன தெரியும்? மொத்த சொத்து தெரியும். மொத்த சொத்திற்கு 38வது கழிவு. மொத்த சொத்து நம்ம எவ்வளவு கண்டம்? மொத்த சொத்து கண்ட மொத்த மொத்த சொத்து மொத்த சொத்து 38 கூட நோட் பண்ணலையா? மொத்த சொத்து எவ்வளவு கண்டது? ஒரே சொல்ல அதுல இல்ல. ரெண்டாவது 353,000. மொத்த சொத்து கவனிங்க 353,000. மொத்த பொறுப்பு எப்படி காண்ற? மொத்த சொத்துல மொத்த பொறுப்பு கிடைச்ச மொத்த உரிமையா. மொத்த பொறுப்பு எப்படி காணுது? கணக்குல நடைமுறை பொறுப்பு நம்ம கண்டோம். நடைமுறை பொறுப்பு 33,000. அப்படிதானே? நடைமுறை பொறுப்பு 33,000. நடைமுறை பொறுப்பு 33,000. எத்தனை கிடைக்கூட? 37. நடைமுறை அல்ல பொறுப்பு எங்களுக்கு தெரியும். நடைமுறை அல்ல பொறுப்பு வங்கி கடன் மட்டும்தான் 50,000. நடைமுறை அல்ல பொறுப்பை நடைமுறை பொறுப்பை கூட்டமாக என்ன? மொத்த பொறுப்பு. இது மொத்த சொத்து 83,000 ரூபாய். நடைமுறை பொறுப்பு 33,000.
நடைமுறை எல்லா பொறுப்பும் வங்கி கடன் மட்டும் இன்னைக்கு 50,000. என்னடா வேற மாதிரி கட்டுறீங்க மொத்த சொத்திரம் மொத்த பொறுப்பு கிடைச்சா உரிமையாண்மை வரும். ஆனா என்னச்சுக்கிறான்னு சொன்னா இப்படி கட்டுறீங்க மூலதனம் 5 லட்சம் ரூபாய் ரெண்டோட சரியா வரணும். மிஸ்டர் மூலதனம் 5 லட்சம் ரூபாய் சரியா லாபம் 78,000 ரூபாய். மூலதனத்தோட லாபத்தை கூட்ட வர உரிமையான நினைச்சிக்க. அதே நேரம் மொத்த சொத்திரம் மொத்த பொறுப்பு கிடைச்ச மீன வரணும். அதை விட வரணும் வருது சரியான என்னது மிஸ்டேக் நடந்தீங்க நமக்கு ஒன்று செய்யறாரு. அப்ப எவ்வளவு மூலதனம் இருக்கார் 5 லட்சம். எவ்வளவு லாபம் 78,000. எவ்வளவு உரிமையாண்மை 578,000 அவர் எவ்வளவு சரியா. ஆனா இதை விட எப்படி வரணும் மொத்த சொத்து மொத்த பொறுப்பு கிடைக்கும் அதை விட வரணும். ஆனா நாங்க அந்த போர்ல பரிசு எனக்கு நீங்க மூலதனத்தோட லாபத்தை கூட்ட என்ன வரும் உரிமையாண்மை நடைமுறை அல்ல நடைமுறை பொறுப்புனா பரிசு ஆகணும் சரியா. ஆனா அந்த அளவுக்கு பார்க்கல ரெண்டாவது